सरस्वतीयासं नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीम् उत्तमश्लोके भक्तिं भवति नैष्टिके नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भद्रेशमिदे भक्तिवेदान्तस्वामिने नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाषाण्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷம். போன வகுப்புல நாம மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற தலைப்புல அதை பத்தின ஒரு சிறிய விளக்கத்தையும் அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஸோ இந்த வகுப்புல ஸ்பெசிஃபிக்கா மனதை பற்றி மட்டுமே நாம பார்க்க போறோம். ஒரு குழந்தை, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை, அதை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய ரொம்ப கவனமா சரியான விதத்துல வளர்க்கறதுக்கு எல்லா விதமான ஒரு முயற்சியும் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, குழந்தைக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா குழந்தைக்கு கல்வியை விட விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விளையாட்டுலையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அது எல்லாருக்குமான ஒரு சான்ஸா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. எனிகோ, பட் அப்படி இருந்தாலும் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவசியம்தான். அப்போ ஒரு விருப்பமே இல்லாத ஒரு செயல்ல அந்த குழந்தைய எப்படியாவது நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த குழந்தைக்கு ஒரு ரெகுலேஷன் இல்ல அதுக்கு மேல ஒரு அட்ராக்ஷன் அது வர வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரும் முயற்சியை எடுப்போம். ஸோ நீங்க எங்க ஊர்லலாம் அப்படின்னா நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் பிரபு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வாட் எவர் ஃபீல்டு அவங்க அதுல அவங்க சக்சஸ் ஆகணும்னு சொன்னா, ஸோ அதுக்காக 3 விஷயம் அவசியம். ஒண்ணு என்னன்னா, தொடர்ச்சியான ஒரு பயிற்சி, அபியாசம் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியான ஒரு பயிற்சி. அதுக்கப்புறமா ஒரு டிட்டர்மினேஷன் இல்லைன்னா ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது ஒண்ணு. 3வது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல அதுல ஒரு டேஸ்டை ஏற்படுத்துறது. சில நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு மேல நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனா ஒரு டிட்டர்மினேஷனோ இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு அபியாசமோ மிஸ் ஆகலாம். சில நேரத்துல இந்த அபியாசத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது, தொடர்ச்சியான அந்த பயிற்சியை நம்ம அதிகப்படுத்தும் போது நாளடைவில் அதுக்கு மேல ஒரு டேஸ்ட் வரலாம். இது எப்படினாலும் மாறி மாறி இருக்கலாம். ஆனா இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ ஒரு குழந்தையை நம்ம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு ரெகுலரா போக வைக்கிறதுக்கு நாம முதல்ல கட்டாயப்படுத்துறோம். எப்படியோ கட்டாயப்படுத்தி அதற்கு அந்த குழந்தைக்கு அதை ஒரு ஹேபிட்டா மாத்திரம், ஒரு பழக்கமா மாத்திரம், தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறத. ஆரம்பத்துல ரொம்ப வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் போகக்கூடிய குழந்தைங்க போக போக அதுக்கப்புறமா என்ன ஆயிடுறாங்க, அதை அவங்க ஒரு ஹேபிட்டாக மாத்துறாங்க. அதுக்கு மேல அந்த வகுப்புல அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன ஆயிடுது, வீட்டில் இருக்கிற நேரத்தை விட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சுவையானதா மாறிடும். அப்போ அதனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லைன்னா காலேஜுக்கோ போறது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படின்னா என்ன, அந்த ஒரு செயலுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்ச உடனே அதுக்கு மேல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கப்புறமா
இந்த ஒரு செயலுக்காக, அதாவது கல்வியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டா இருக்கலாம், அதுல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆஹ் சில விஷயங்களை வந்து தியாகம் பண்றாங்க. டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா தியாகம்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த நான் வந்து செய்யணும்னு உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நேச்சுரலாவே அந்த விஷயத்துக்காக நான் சில விஷயங்களை வந்து என்ன பண்ணி ஆகணும், நான் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த மூணும் ஒரு சேர எப்போ வந்து நடக்குதோ அப்ப என்ன பண்ண முடியும், நாம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை நம்மளால வந்து ரொம்ப எளிமையா வந்து அடைய முடியும். அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல், வாட் எவர் மேபி த ஃபீல்டு, அதுக்கான ஒரு ரெகுலரான ஒரு அபியாசத்தை வந்து வளர்த்துட்டு இருக்கும்போது, சம்டைம்ஸ் நமக்கு வந்து யோகா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், ஆனால் நம்மளால ரெகுலேஷனுக்கு பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ வாட் எவர் ஃபீல்டு, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து என்ன பண்ணியாகணும், பிடிக்கல அப்படின்னா கூட அதை ஒரு பயிற்சியா நம்ம வந்து தொடர்ந்து பண்ணியாகணும். அதுக்கப்புறமா அந்த செயலை தொடர்ந்து செய்யறதுக்காக ஒரு சுவையை வந்து வளர்த்துக்கணும். அந்த செயலுக்குள்ள எப்படி வந்து ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அது முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், வெளிப்புறமா வேற செயல்கள்ல ஈடுபடணுங்கிற அந்த ஆர்வத்தை நம்மளால குறைச்சி இங்க வந்து ஆர்வத்தை நம்மளால வந்து அதிகப்படுத்தி அந்த நேரத்தை இங்க வந்து செலவிட முடியும். இது ரொம்ப எளிமையான ஒரு லாஜிக் இல்லையா? ஸோ இது வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, நேச்சுரலா அவங்களுடைய அந்த இலக்கை வந்து அடையிறதுக்கு அது வந்து உதவியா இருக்கு. இப்ப என்ன, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இது குழந்தைகளுக்கான கிளாஸ் இல்லை, நமக்கான கிளாஸ் தான். ஏன்னா இந்த மூணு குணமும் வந்து நம்ம மனசுக்கு தேவை. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனசு வந்து நல்ல விஷயங்களை வந்து பண்றதுக்கு எப்பயுமே அது வந்து ரெடியா இருக்காது. அந்த மனசுக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை, அதுக்கு வந்து அபியாசம் அப்படிங்கிறது தேவை. தொடர்ச்சியா வந்து நம்ம என்ன பண்ணியாகணும், முதல்ல இந்த மனசை செயற்கையான முறையில வந்து என்ன பண்ணியாகணும், ஒரு நல்ல விஷயத்துல தொடர்ச்சியா வந்து ஈடுபடுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அந்த முயற்சியில நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அதை நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த செயல்ல ஒரு சுவையை நம்ம வந்து அடைய முயற்சி செய்யணும். அது உள்ளுக்குள்ள ஒரு நமக்கு அட்ராக்டிவான ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மனசு வந்து என்ன ஆகும், நேச்சுரலாவே வந்து அந்த விஷயத்துக்கு மேல அதை அட்ராக்ட் ஆகி வேற விஷயத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கவனம் எல்லாம் வந்து குறைஞ்சி ஒரே விஷயத்துல என்ன பண்ண முடியும், கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். மனசு அப்படிங்கிறதே வந்து அது இயங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அந்த மனசு இயங்காம இருந்தது அப்படின்னு சொன்னா அது இருக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது. அப்போ இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சடனா நான் வந்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னா அதுல அது இருக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சொன்னா, குதிரை, ஏதோ ஒரு விலங்கு இருக்கு, ஒருத்தன் குதிரை மேல போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குதிரை மேல போறப்போ அந்த குதிரை கண்ட பக்கம்லாம் அது வந்து போகுது. அப்ப அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்றான், அதோட கடிவாளத்தை பிடிச்சு அந்த எந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிப்பாட்ட பாக்குறான். இப்போ அதை கடிவாளத்தை பிடிச்சு நிப்பாட்டுறதுனால என்ன ஆகும், குதிரை வந்து எந்த பக்கமும் போகாம அங்கேயே நின்றும். அதுக்காக அது குதிரை மேல உட்கார்ந்து இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்பனா, அந்த குதிரையை வந்து சரியான திசையில போகிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கைடன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பொதுவாக அந்த மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா ஜனங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு சிந்தனையும் வரவிடாம தடுக்கிறது, அந்த மனசை செயல்பட விடாம தடுக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது கம்ப்ளீட்டா வந்து தப்பு. மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனசு போகக்கூடிய பாதையை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து தெரியும், தண்ணி வந்து போறதையே தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ தண்ணி பல பாதையில வந்து பிரிஞ்சு
விவசாய நிலத்துக்கு போகாம வந்து வீணாகுது அப்படின்றதுக்காக தண்ணி எங்கேயுமே போகாம அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் லீக் இருக்கோ அந்த லீக்கை வந்து அடைச்சு வைப்பாங்க. அப்போ கரெக்டா எந்த விவசாய நிலத்துக்கு அங்க தண்ணி போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து தண்ணி போகும். அந்த இடத்துல செடி நல்லா வளரும். அது மாதிரி இந்த மனசு பலவிதமான பிரான்ச்சா அது வந்து பிரிஞ்சு வேற வேற விஷயத்துல அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அதையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ்டா வந்து செயல்பட வைக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன இந்த குதிரையோட ஒரு உதாரணத்துல கூட முதல்ல அந்த குதிரையை வந்து என்ன பண்ணணும், வேற வேற திசையில போக விடாம தடுக்கணும். அதுக்கப்புறமா எந்த திசையில போகணுங்கிறத காமிச்சு அதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், இந்த திசையில போ அப்படின்னு சொல்லி. அப்போ போற அந்த பாதையில வந்து சில நேரத்துல வந்து என்ன இருக்கும், பள்ளம் இருக்கும். அப்ப அந்த குதிரைக்கு வந்து அந்த பள்ளத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணணும், கத்துக் கொடுக்கணும். அந்த பள்ளம் வர நேரத்துல எல்லாம் நாம வந்து இப்ப பள்ளம் வருது, இந்த பள்ளத்தை தாண்டு அப்படின்னு சொல்லும் போது வந்து என்ன பண்ணோம், அது சின்ன பள்ளமா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை போட்டு என்ன பண்ணோம், அந்த குதிரை வந்து அந்த பள்ளத்தை தாண்டும். அப்படியே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா, 4வது தடவை அந்த குதிரைக்கு வந்து அதை சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. அந்த மனசு என்ன பண்ணும், அந்த குதிரை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பள்ளம் வரும்போது அதுவே தாண்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அது மாதிரி தான் இந்த மனசு அப்படிங்கிறதும் ஒரு குதிரை மாதிரி, கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணி சரியான டைரக்ஷன்ல வந்து போறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மனசு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பாதையில போகும். அந்த பாதையில வரக்கூடிய தடங்கல்களை எல்லாம் அது ஈஸியா வந்து தாண்டி நம்மளை வந்து அந்த இலக்குக்கு வந்து கொண்டு போகும். அதனால இந்த மனசு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதுக்கு கிருஷ்ணர் இங்க இன்னும் என்ன மாதிரியான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுக்குறாரு, இன்னும் நாம எப்படி இதை நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. யாராவது வந்து படிங்க. ஹரே கிருஷ்ண. பகவத்கீதை அத்தியாயம் 6 பதம் 34. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகரகம் மன ஏவாயோர் இவஷு துஷ்கரம். மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரே, மனம் அமைதியுற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகிறது. பொருளுரை. மனம் புத்தி படிந்ததாக இருக்க வேண்டும். தேங்க்யூ. மனம் புத்திக்கு படிந்ததாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் இவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கியங்களில் கத உபநிஷம் 1.3.3-4 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரக்ரகம் ஏவச்ச இந்திரியாணி ஹயான் ஹகீர் விஷயாமஷதேஷு கோஷரான ஆத்மேந்திரிய மனோயுக்தோ போக்தேத யாகார் மனிஷின. ஜடவுடல் என்னும் ரதத்தில் ஆத்மா பிரயாணி, புத்தியே ஓட்டும் சாரதி, மனமே ஓட்டும் உபகரணம், புலன்களே குதிரைகள். இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்புறவோ துன்புறவோ செய்கின்றார். பெரும் சிந்தனையாளர்களால் இவ்வாறு என எண்ணப்படுகிறது. மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல பலமானதாகும். அடங்காததுமான மனம்
ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்று விடுகிறது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற அசாதாரண மனிதனுக்கு இது ஒன்றும் அசாத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு உவமை பொருத்தமான வீசும் காற்றை யாராலும் பிடித்து வைக்க முடியாது. குழம்பிய மனதை பிடித்து வைப்பது அதைவிட கடினமானதாகும். பகவான் சைத்தன்யரால் கூறப்பட்டபடி மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி விடுதலைக்கு மிகவும் உகந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதே சவைமன கிருஷ்ண பாதார விந்தையோ என்பதுவே மனதை முழுவதுமாக கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சிப்படுத்தும் ஈடுபாடுகள் இருக்காது. பகவத்கீதை அத்தியாயம் 6 பதம் 35. தேங்க்யூ பிரபுஜி. நெக்ஸ்ட் வருது. ஓகே. ஸோ இது இப்போ வரக்கூடிய இந்த 2 ஸ்லோகங்களும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நமக்கு தொடர்புடைய ஸ்லோகம். எல்லாமே தொடர்புடையது தான். ஆனாலும் இந்த ஸ்லோகத்தை தொடர்புடையதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே நம்ம வந்து ஒத்துக்குவோம். பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம், இல்லை ஏத்துக்காம நம்ம வந்து நிராகரிக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பகவத்கீதையை வந்து ஏத்துக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல பகவத்கீதையை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கட்டும், அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்லாத நபரா இருக்கட்டும், ஆனா இந்த ஒரு கருத்தை யாருமே நிராகரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து ஒரு நாஸ்திகனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு பரபிரம்மத்தை அறியணும்னு சொல்லிட்டு காட்டுல உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஞானியா இருந்தாலும் சரி. ஸோ கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனசை வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான். மனசை கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்ம என்ன பெருசா வந்து ஒரு ரிஸ்கான ஒரு லைஃப்ல இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். மனசை கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்ம ரிஸ்கான லைஃப்ல இல்ல, மனசு போற வழியில போகட்டுமே, அப்படியே வந்து என்னது கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷனுடைய ஒரு தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசு வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து ஒரு 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 ஃபெதர், ஒரு ஒரு இறகு, அது மாதிரி என்ன பண்ணணும், காத்துல பறக்க விட்டணும். அது போற பக்கமெல்லாம் அப்படியே போகணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் வந்து பேசுறவங்களாம் இருக்காங்க. கடைசியில வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்பாங்க. அவங்களால எதையுமே வந்து சாதிக்க முடியாது. ஏனையோ ஸோ இந்த மனசை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னா, அது நமக்கு வாழ்க்கையில எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை தான். மனசு போற பக்கம்லாம் போகலாமே, அதுல என்ன கஷ்டம், என்ன தப்பு அப்படின்னு நாம நினைச்சோம்னா, அது நமக்கே வந்து ஆபத்தா முடியுங்கிறது தான் இங்க உண்மை. ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த சூழ்நிலை, இந்த உலகம் அதுக்கானது கிடையாது. நான் வந்து என்னுடைய ஒரு இன்பம், அதுக்கேத்த மாதிரி நான் என்ன வேணா பண்ணலான்னு நான் நினைச்சேன்னா, அது இன்னொருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தும். அந்த இன்னொருத்தர் அவர் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம், அதுக்கு இன்பம் கொடுக்குற வழியில நான் வாழலாம்னு அவர் நினைச்சாருன்னா, அது எனக்கு இன்பத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுமே வந்து இந்த மாதிரி நினைச்சான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து என்னுடைய ஆனந்தம் தான் முக்கியம், நான் யாரை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், என் மனசு சொல்றபடிதான் நான் நடப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைச்சா, இந்த உலகத்துல வந்து அமைதிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். பகவத்கீதையை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதாங்கிறத அப்புறமா வச்சுக்கலாம். ஆனா இது சாதாரணமான ஒரு காமன் திங். மனசு சொல்றபடி இல்லாம நடக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாழ முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து அமைதி இருக்குமா?
ஒருவேளை அப்படிதான் வாழணும்னு சமுதாயம் வந்து நமக்கு கத்துக் கொடுக்குதுன்னா, அப்படின்னா ஏன் வந்து ஒரு ட்ரக் ஒரு ஸ்மக்லிங் பண்றவங்க, பல தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் அரசாங்கம் ஏன் அவங்கள வந்து தண்டிக்கணும்? இந்த உலகத்துல அவங்க வாழக்கூடிய நாட்டுல அவங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்றாங்க. அதுக்கு ஏன் வந்து அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது வந்து அது என்ன மாதிரி ஆசைப்படுது அப்படிங்கிறத விட அது மற்றவர்களையும் வந்து துன்பப்படுத்துமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அது இன்னொருத்தரை வந்து காயப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, என் மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இந்த மனசு அப்படிங்கிறது எந்த மனசுக்குள்ள தோன்றக்கூடிய அந்த சிந்தனையினால மற்றவர்களுக்கும் கெடுதல் வரக்கூடாது, எனக்கும் கெடுதல் வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எளிமையான ஒரு விஷயமும் கூட. ஆனா இதை யாருமே வந்து புரிஞ்சுக்காம வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆஃப் பாயில் மென்டாலிட்டியில வந்து இதை குழப்பிக்கிறாங்க. கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா அந்த மைண்ட் ப்ராசஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுறாரு. அதை போட்டு அழுத்தி அது வந்து செயல்பட விடாம பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் முயற்சி பண்றாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, அதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாதுங்க, அதுபடி அது கேட்கறதெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்க அப்படின்னு வந்து இன்னொருத்தவங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும், பல பேரை நான் வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் காரணமாயிடுறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல குழந்தை இருக்கு, குழந்தைக்கு வந்து ஃபீவர். ஓகே, அப்போ பயங்கரமான ஒரு காய்ச்சல்ல குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்நேரம் வந்து ஏதாவது சாப்பிட முடியுமா? அந்த ஃபீவர் இருக்கக்கூடிய சமயத்துல குழந்தைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிடணும்னா கூட நம்ம கஷ்டப்பட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஏதோ ஒரு ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுவும் டேப்லெட் சாப்பிடணும், வெறும் வயிறா இருந்தால் டேப்லெட் சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்போம். அப்படி குழந்தையோட நிலைமை இருக்கும். அந்த நேரத்துல வீட்டுல ஒரு அம்மா நல்லா வந்து நிறைய சமைச்சு ஒரு விருந்து தயாரிச்சு அவங்க வந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்களா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணுவாங்களா பண்ணவும் முத? முடியாது. பண்ண மாட்டான். உண்மையான அம்மாவா இருந்தா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இல்லையா? குழந்தை மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்கிற ஒரு அம்மாவா இருந்தா கூட அந்த சூழ்நிலை பண்ண மாட்டாங்க. நிஜமா இருக்காது, குழந்தை மேல எதுக்கு அம்மாவுக்கு வெறுப்பு வரப்போகுது. பட் அப்படி ஒருவேளை இருந்தா கூட அந்த சமயத்துல வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ள வந்து மனசுல ஒரு ஆசை கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது வர வழியில ஏதாவது ஒண்ணு பார்த்து ஒரு சாப்பிடலாமே அப்படின்னு ஒண்ணு தோணலாம். ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு உணவை வந்து சாப்பிடலாமேன்னு தோணலாம். ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுடைய மனசுல என்ன தோணும், என் குழந்தை எப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு இம்மிடியட்டா வந்து அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மனசை கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ட்ரோல் அப்படின்னா இதுதான். கிருஷ்ணர் வந்து மனசை அழிக்கணும்னு சொல்லல, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நான் வந்து பேசுனதெல்லாம் வந்து நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு காரியம் கிடையாது. அது தேவையான ஒண்ணுங்கிறதுக்காக சில உதாரணங்கள்லாம் நான் வந்து சொன்னேன். ஏன் அதை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறதே சில பேர் வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அதுக்காக தான் நான் முதல்ல என்ன சொல்றேன், முதல்ல இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆஹ் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல மக்கள் வந்து மைண்டு கண்ட்ரோலுக்கு பெருசா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்ப அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வருது, மனசுல இருந்து வருது. அந்த மனசு எனக்கு இதை பண்ணா ஆனந்தம், அது பண்ணா ஆனந்தம், இது கிடைச்சா ஆனந்தம், அது கிடைச்சா ஆனந்தம்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த மனசு பல வழியில அது வந்து ஓடுது. அப்போ அதெல்லாம் நான் செய்யும் போது அது பலரை வந்து காயப்படுத்துது, பலரை வந்து பலருடைய துன்பத்துக்கு அது காரணமா இருக்கு அப்படின்றப்போ அது முதல்ல சரி கிடையாது. இது நார்மலான ஒரு லைஃப்லயே
சாதாரணமான அரசாங்கத்துடைய ஒரு சட்டப்படியே இது வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ அந்த வாழ்க்கைப்படி கூட நம்ம வந்து என்ன பண்றோம், பல நேரத்துல நம்ம வந்து நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றோம். அப்படின்னா இந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல நேச்சுரலாவே வந்து இருக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது விலங்கு வாழ்க்கையில நம்ம அப்படி சொல்லவே முடியாது. ஒரு விலங்கு வந்து அந்த மாதிரி தன்னை தானே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஆனா பயிற்சி படுத்தும் போது வந்து என்ன ஆகும், அந்த மனசு அந்த விலங்கு அப்படிங்கிறது என்ன ஆகும், தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு ட்ரெயின் ஆயிரும். அதுக்கு வந்து உதாரணம் சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மாதிரி. ஓகே, அந்த உதாரணத்துக்கு நான் திரும்ப அப்புறமா வர்றேன். ஸோ இப்போ முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்டினரி லைஃப்ல கூட நமக்கு இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நமக்கு அவசியம். நாம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். மைண்ட் கண்ட்ரோலே பண்ண தேவையில்லைன்னு சொல்றவங்க கூட, நான் சொன்ன இந்த ஒரு அம்மா குழந்தையுடைய ஒரு உதாரணத்துல படி பார்த்தோம்னா, அந்த சூழ்நிலையில அவங்க மனசை என்ன பண்றாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ண தான் செய்யறாங்க. பட் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயர்ந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, கான்சியஸா கண்டினியூஸா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக அவர் வந்து பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு ட்ரை பண்ணிடுறாங்க. எங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கட்டுப்படுத்த படப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. அவ்வளவுதான். இப்போ ஒரு கிரிமினல் வந்து வெளியில இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாரு, எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்றதுக்கு எல்லா விதமான தப்பான காரியங்களையும் ஈடுபட்டுறாரு. அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டதுக்கு அப்புறமா அப்பயும் அவருக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்ன்ற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அவர் ஒன்றும் வந்து ஆஹ் அந்த எண்ணத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கான ஒரு அவகாசம் இல்லை அவருக்கு, அதுக்கான ஒரு சூழ்நிலையே கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடாம அவர் அமைதியா இருக்கிறாரு. ஸோ இது சாதாரணமான ஒரு உதாரணம். ஸோ சில நேரத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து என்ன பண்ணுது, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அவருடைய மனசை வந்து கட்டுப்படுத்த வைக்கணும். ஓகே, பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பயுமே வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பத்தி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. இல்ல மனசை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம இங்க வந்து கவலைப்படப்பட வேண்டியது யாரை பத்தி அப்படின்னா, நம்மளை பத்தி. யாரு அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு மார்க்கத்துல போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சரியான மார்க்கத்துல போறதுக்கு இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, நமக்கு தொந்தரவா இருக்கு. அதுதான். அப்படிப்பட்ட கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்காக மட்டும் கிருஷ்ணர் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. சரியான ஒரு பாதையில போய் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாதையில போக்கஸ்டா போறதுக்கு இந்த மனசு வந்து என்ன பண்றது இல்ல, நமக்கு அனுமதிக்கிறது இல்ல. அது என்ன பண்ணுது, பல டைரக்ஷன்ல நம்மளை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க வந்து அர்ஜுனன் என்ன சொல்றான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. இந்த மனசோடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா சஞ்சலமானது. சஞ்சலம் அப்படின்னு சொன்னா, சலம் அப்படின்னு சொன்னா அசையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா அசையாம இருக்கக்கூடிய ஒரு பர்வதம். பர்வதம் அசையாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு சலம் அப்படின்னு பேரு. சஞ்சலம் அப்படின்னு சொன்னா அது வந்து நகரக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல நிக்காது இருக்காதுன்னு அர்த்தம். அதனாலதான் சஞ்சலம். எது சஞ்சலமானது பலது இருக்கு. காற்று சஞ்சலமானது, ஆஹ் என்னது, நீர், தண்ணி, அதுவும் சஞ்சலமானது. அது மாதிரி இங்க இன்னொரு விஷயம் சஞ்சலமானதா இருக்கு. என்னது அது, மனசு. இந்த மனசு கூட வந்து சஞ்சலமா இருக்கு. சஞ்சலம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரியான ஒரு சஞ்சலம் அப்படின்னு சொன்னா, இந்த மனசு ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த வேணும்னு சொல்லும், ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லும். என்ன பண்ணோம், ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணலாமான்னு நினைப்போம். அதே நேரத்துல இம்மிடியட்டா மனசு என்ன பண்ணோம், ஓ இது பண்ணி ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவா வந்து நடந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இம்மிடியட்டா வந்து அந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். இல்ல
ஒரு காரியம் இப்போ எனக்கு வந்து நடந்தா ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைப்போம், நடந்திருக்கும். அது நடந்ததுக்கு அப்புறமா சில மாதங்களோ சில வருடங்களோ கழிச்சு இது ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டிருக்கோம். ஆஹ் ஒரு நண்பர் சொன்ன ஒரு உதாரணம், அதனால நான் வந்து சொல்றேன். ஒரு பெண்ணை ரொம்ப வந்து விரும்பி அவர் வந்து திருமணம் செய்தார். பல வருடங்களா வந்து காதலிச்சு வந்து திருமணம் பண்ணார். திருமணமான சில வருடங்கள் கழிச்சு வந்து என்ன பண்ணாரு, ஏன் எனக்கு திருமணம் ஆச்சுன்னு வந்து நினைச்சாரு. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணோட வாழ்ந்தாதான் என்னுடைய வாழ்க்கை வந்து சக்சஸ் அப்படின்னு அவர் வந்து நினைச்சாரு. அந்த பெண்ணோட வாழ்றதுதான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக எவ்வளவோ வந்து பிரயத்தனப்பட்டார். திருமணம் ஆகி சில வருடங்களுக்கு அப்புறமா ஏன் எனக்கு வந்து திருமணம் ஆச்சு, எனக்கு நடக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டார். சில சமயங்கள்ல வந்து அவரை வந்து திருமணம் செஞ்சிருந்தா செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து விருப்பப்பட்டிருப்பாங்க. ஏதோ சூழ்நிலையினால வந்து நடக்காம போயிருந்திருக்கும். சில வருடங்கள் கழிச்சு பார்த்தோம்னா, நல்ல வேளை அவங்கள நான் வந்து திருமணம் பண்ணல, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்துட்டு சில நேரத்துல வந்து மனசு சொல்லியிருக்கோம், கண்கூடா பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மனசோடைய ஒரு வேலை. மனசு வந்து என்ன பண்ணுது, ஒரே விஷயத்தையே வந்து அது ஒரே மாதிரி நினைக்கிறது கிடையாது. ஒரு எந்த விஷயம் வந்து பிடிச்சதோ அதே விஷயத்தையே அந்த மனசு என்ன பண்ணும், இன்னொரு சமயம் வந்து வேற விதமா அது வந்து சொல்லும். இதுதான் சஞ்சலம் அப்படிங்கிறது. சஞ்சலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல பொருள் நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்னு, கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்துல வந்து நிக்காம அது என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு சஞ்சலம். பட் பிரபுபாதர் வந்து சொல்லக்கூடிய ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இது ஒண்ணு. இந்த ஆஹ் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது ஒரு விஷயத்த, ஒரே அந்த மனசு சில நேரத்துல எனக்கு வந்து பிடிக்கும்னு சொல்றது, சில நேரம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது. உம் குழந்தைங்க வந்து சில நேரம் அம்மா தான் எனக்கு வந்து செல்லம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா சில நேரத்துல வந்து அப்பா தான் எனக்கு செல்லம்னு சொல்லுவாங்க. ஏன், யாரு அந்த நேரத்துல வந்து கேட்டதை வாங்கி கொடுக்குறாங்களோ, இல்லைன்னா வந்து யார் வந்து அடிக்காம செல்லமா வந்து வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிதான் இந்த மனசு அப்படிங்கிறது. எங்க வந்து இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அப்போ அந்த சமயத்துல அது நல்லது அப்படின்னு வந்து மனசு சொல்லும். அந்த விஷயத்துல இருந்து ஒரு கெடுதல் வரும்போது இம்மிடியட்டா அந்த மனசு என்ன பண்ணும், அதை வந்து நிராகரிக்கும், அது நல்லது இல்லை அப்படின்னு வந்து சொல்லும். கெடுதல் அப்படின்னு சொன்னா அது மனசுக்கு வந்து ஒரு இன்பத்தை கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, இரண்டு நல்ல நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெருங்கிய நண்பர்கள்ல நண்பன் அப்படின்னு சொல்லாலே நண்பனுக்காக என்ன வேணா பண்ணுவாரு அவரு. உம் எல்லா விதமான உதவியும் பண்ணுவாரு, அதனால ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே நண்பர் வந்து இவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தர்மத்தை பேசினாரு அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த நபருக்கு வந்து மனசுக்கு இதமா இருக்காது. அப்ப அந்த மனசுக்கு இதமான ஒரு வார்த்தையை வந்து பேசாததுனால இந்த நபர் என்ன ஆயிடுறாரு, அந்த நெருங்கிய நண்பர்கிட்ட இருந்து தூரம் ஆயிடுறாரு. எனக்கு அவன் வந்து ரொம்ப ஆஹ் அகைன்ஸ்டா பேசுறான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவனுக்கு எதுவும் அகைன்ஸ்டா பேசல, அவர் பேசுறது தர்மத்தை பேசுறாரு, ஆனா மனசுனால என்ன பண்ண முடியாது, அதை ஏத்துக்க முடியாது. நான் வந்து அனுபவிக்கிறதுக்காக தானே இருக்கிறேன், என்னை வந்து அனுபவிக்க விடாம நீ வந்து எப்படி தர்மத்தை பேசி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசு என்ன பண்ணும், இனிமே நீ எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிடும். இதுதான் மனசோடைய ஒரு சுபாவம். ஸோ இதுதான் வந்து சஞ்சலம் அப்படிங்கிறது. அது சஞ்சலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு. அப்பதான் கிருஷ்ணன் சொல்றான், கண்ட்ரோல் பண்றதுக்கு அது என்ன சும்மா சாதாரணமா இருக்கு, அது பிரமாதி பலவத்திரிடம், அது என் அது பயங்கரமான ஒரு சக்தியானதா இருக்கு, அதனால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றான். அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, பலமானதா, நீ எவ்வளவு பெரிய பலசாலி, உன்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீ வந்து இந்திரலோகம் போய் தேவர்களுக்காக அசுரர்களோட யுத்தம் பண்ண, சிவபெருமானுடைய யுத்தம் பண்ணி நீ ஜெயிச்சிருக்கிற. அப்படி இருக்கிறப்போ உனக்கு வந்து ஜெயிக்க முடியாததுன்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு.
அதுக்குதான் இங்க வந்து அர்ஜுனன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கிருஷ்ணா. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய நபர்களோட வந்து யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம். ஆனா இந்த மனசு எப்படி இருக்கு? மண்யே வாயூர் அப்படின்னு சொல்றாங்க. வாயூர் யுவசு துஷ்கரம். காத்தை யாராவது ஒருத்தர்னால கையினால பிடிச்சு வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? அதை அடக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு சக்திசாலியா இருந்தாலும், அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்கனால என்ன பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தாலும் காத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம பார்த்தோம், சுனாமி வந்த நேரத்துல காத்து எப்படி வந்து பெரிய பெரிய மரங்களையே வந்து பிடிக்கிட்டு போச்சு, பெரிய பெரிய வீடுகளே வந்து கீழே விழுந்துச்சு இல்லையா? அந்த அளவுக்கு வந்து காற்று வேகத்தை கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு காத்துடைய வேகத்துக்கு சமமா இந்த மனசு வந்து இருக்கே. அப்படிப்பட்ட அந்த மனசை நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த மனசு அப்படி பல சமயங்கள்ல நம்மளை வந்து என்ன பண்ணுது, அப்படி ஒரு சூறாவளி காத்து மாதிரி அடிச்சு நம்மளை வந்து கொண்டு போயிருது. நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட, தப்புன்னு தெரிஞ்சா கூட அந்த மனசை என்ன பண்ணுது, அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கு நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிருது. அந்த மனசை வந்து நம்ம புத்தியினால வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு சாஸ்திரங்கள் மூலமா ஆஹ் சொல்லப்படுது. சாஸ்திரத்துல சொல்லப்படுது. இந்த புத்தி அப்படிங்கிறது, இதுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து இந்த உபநிஷத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு ரதம் மாதிரியும், அதுல ஆத்மா பயணி, புத்தி தான் வந்து டிரைவர், சாரதி. மனசு வந்து என்னது, ஓட்டும் உபகரணம். ஆஹ் இன்னைக்கு ஸ்டைல சொல்லணும்னா ஸ்டேரிங். ஒரு கார்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங் தான் வந்து என்னது, அந்த மனசு. புலன்கள் வந்து குதிரை. ஆஹ் யா ரதத்துல வந்து சொல்லணும்னா அந்த கடிவாளம்னு சொல்லுவாங்க. குதிரையை வந்து இணைச்சிருக்கக்கூடிய அந்த கயிறு கடிவாளம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மனசு. ஸோ இந்த மனசுடைய கண்ட்ரோல் அந்த சாரதி கையில வந்து இருக்கணும். அந்த சாரதி கையில இருந்தாதான் அந்த குதிரை வந்து என்ன பண்ணும், சரியான டைரக்ஷன்ல அது போகும். இல்லை அப்படின்னு சொன்னா அது பல திசையில போய் எங்கேயுமே போக முடியாத மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அதனால இந்த புத்தியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த மனசை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்போ மனசும் சூட்சமமானதா இருக்கு. அதனால மனசை நமக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ புத்தியை வச்சுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா புத்தியும் சூட்சமமானது. இப்போ இந்த புத்தியை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த மனசை அடக்குறது, அதுவும் நமக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான். எப்படி வந்து புத்தியால வந்து மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா, ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சில உதாரணங்கள் வந்து சொல்லப்படுது. பட் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காற்று வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தப்பட முடியாததுதான், இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த காற்று நம்மளால என்ன பண்ண முடியும், டைரக்ஷன் நம்மளால வந்து டைவர்ட் பண்ண முடியும். அந்த காற்றை டைவர்ட் பண்றதன் மூலமா வந்து என்ன செய்ய முடியும், அதை சரியான ஒரு உபயோகத்துல நம்மளால வந்து உபயோகிச்சுக்க முடியும். நேச்சுரலான ஒரு செயல்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் என்ன சொல்லுவாங்க, இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு பருவக்காற்று மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த காத்து வந்து என்ன பண்ணுது, அது பலமா வந்து ஒரு திசையில வந்து அடிக்கும். அதுக்கப்புறமா அந்த மழை என்ன பண்ணும், அதாவது மவுண்ட், அது என்ன பண்ணுது, காத்தை வந்து தடுத்து அது ஒரு வேற டைரக்ஷன்ல வந்து திருப்பி விடுது. இது சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ அந்த காத்து வேற டைரக்ஷன்ல வந்து என்ன செய்யுது, அங்க இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குது. அதாவது மேகத்தை அந்த பக்கமா எடுத்துட்டு வந்து அங்கெல்லாம் வந்து மழை வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மனசு வந்து அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாம அது எல்லா திசையிலையும் போச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் அது வந்து கொடுக்க போறது கிடையாது. அதை வந்து என்ன பண்ணணும், அதை நாம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப அதை கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஸ்டின். எப்படி நாம வந்து கண்ட்ரோல் பண்றது,
புத்தியால இந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா, மனசு புத்தி இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மனசுனா என்ன, புத்தினா என்ன, இந்த ரெண்டோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், கொஞ்சம் அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் போது அதை நம்மளால வந்து யூகிக்க முடியும். இது மனசு சொல்லுதா, புத்தி சொல்லுதா அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ மனசோடைய ஒரு சுபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மனசுக்கு தெரிந்தது எல்லாமே வந்து ரெண்டே விஷயம்தான். ஒன்று எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று எனக்கு வேண்டாம்னு சொல்றது. அதுல குறிப்பா மனசு வந்து புலனின்பத்திற்குரிய காரியங்களை மட்டும்தான் அது வந்து வேணும்னு சொல்லும், நல்ல விஷயத்த வேண்டாம்னு சொல்லும். இதுதான் மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு சுபாவம். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கவனிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷம், ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது மனசுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை மட்டுமே தான் நம்ம வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். அதுக்கு தடங்கள் வரும்போதெல்லாம் நம்ம வந்து வருத்தப்பட்டிருப்போம். இது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து அனுபவத்துல நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு குழந்தைங்க வந்து நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம்னு நினைப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுறது ரொம்ப ஆனந்தம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதுல இருந்து நம்ம தடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு துக்கமா இருக்கும் இல்லையா? ஆனா அது நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அது மாதிரி இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, எப்பயுமே வந்து புலனின்பத்திற்கு மேலான ஒரு ஆசையை அது வந்து வெளிப்படுத்துது. அந்த ஆசையை நம்ம வந்து என்ன பண்ணணும், புத்தியால வந்து தடுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த புத்தியால தடுக்கிறது அப்படிங்கிறது என்ன, இந்த புத்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதுக்கு வந்து நியாய தர்மங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். புத்தி அப்படின்னு சொன்னா சும்மா அது வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சரி தப்பு என்ன அப்படிங்கறத அந்த புத்தினால வந்து சொல்லி கொடுக்க முடியாது. அந்த புத்திக்கு என்ன பண்ணணும், அது உள்ளுக்குள்ள ஆல்ரெடி வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து போட்டு வைக்கணும். எப்படி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, சிஸ்டம்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்கன்னா தான் என்ன பண்ணும், அது உள்ளுக்குள்ள வைரஸ் விடாம வந்து தடுக்கும். மற்றபடி அந்த சிஸ்டம்குள்ள எப்படி அது ப்ராசஸிங், அந்த ப்ராசஸர்லாம் எப்படி வந்து வேலை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இந்த புத்தி அப்படிங்கிறத ஒரு ஹார்ட்வேர்க்குள்ள என்ன பண்ணணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இதுக்கான அந்த ஒரு நாலேஜை அந்த புத்தியில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். அந்த புத்திக்குள்ள அந்த நாலேஜை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணோம், அந்த நாலேஜ் ஆனது அப்பப்போ கரெக்டா வந்து என்ன பண்ணும், அந்த மனசு எது மேல ஆசைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து அட்வைஸ் பண்ணும். ஓகே இது கரெக்ட், இது தப்பு, இது இப்போ பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த புத்தி வந்து அதுக்கு சரியான அட்வைஸை வந்து கொடுக்கும். அந்த ஞானத்தை நம்ம புத்தியில வந்து ஸ்டோர் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மனசு என்ன பண்ணிடும், ரொம்ப ஈஸியா வந்து இந்த புத்தியை வந்து ஜெயிச்சிடும். இதுக்கு தானே வந்து பிறந்தோம், நீ ஏன் இப்படிலாம் வந்து இது பண்ணாத அது பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஒரு வாழ்க்கை நல்லா அனுபவிச்சுட்டு போவோமே, ஏன் வந்து இப்படிலாம் வந்து உன்னைய நீயே வந்து கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மனசு பலவிதமா வந்து சொல்லும். உதாரணத்துக்கு வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா மக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏன் ஏன் உங்களை நீங்களே இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துக்கிறீங்க, கடவுள் இப்படிதான் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தி வந்து பக்தி பண்ண சொன்னாரா, இப்படிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. அதை வெளியில இருந்து கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம மனசே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பக்தி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஆனா அதே நபர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம கூட வந்து வேலை செஞ்சிருப்பாரு. அது அவருக்கு வந்துட்டு பெரிய ஒரு கவலையோ இல்ல லாஸோ கிடையாது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாரு, அப்படித்தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறது எதுக்கு, சாப்பிடுறதுக்கு தானே. அந்த சாப்பிடாமலே நீ வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு அப்புறம் நீ என்ன பண்ண போற இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. பல நேரத்துல வந்து அது சாதாரணமா ஒரு தினசரி ஒரு வேலை செஞ்சு சம்பாரிச்சு வாழக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும், கோடீஸ்வரனாவே கூட இருக்கட்டும், மீட்டிங் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாமலே கூட வந்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க.
ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு தூரம் வந்து சாப்பிடாமலே ஏன்பா இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்து உன்னை சம்பாதிக்கணும்னு யாரு சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, சம்பாரிச்சா தானே வந்து பணம் சம்பாரிச்சா தானே வாழ முடியும் அப்படிம்பாங்க. ம். சோ இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, புலனின்பத்துக்கு தேவையான ஒரு தபசியத்தை ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தபசியம் சாப்பிடாம பணம் சம்பாரிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நல்லா சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தா அப்போ என்ன ஆகுது, அதுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. மனசுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. அதனால அந்த மனசு என்ன பண்ணும், இப்படிலாம் வந்து நீ ஏன் கஷ்டப்படணும். அது எப்படின்னா ரொம்ப ட்ரிக்கா, ரொம்ப நல்லவன் மாதிரியே அந்த மனசு பேசும் நம்ம கிட்ட. நமக்கு வந்துட்டு 100% வந்து நம்ம நன்மையை விரும்பக்கூடிய ஒரு நண்பன் மாதிரியே வந்து அந்த மனசு பேசும். இப்படிலாம் இருந்து நீ உடம்ப கெடுத்துக்கிட்டு உன்னால பக்தி பண்ண முடியுமா, அதுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே நீ வந்து பக்தி பண்ண, உனக்கும் வந்து வயசாயிருச்சு, உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தா தானே நீ வந்து சேவையெல்லாம் பண்ண முடியும். இப்படி பல விதத்துல வந்து என்ன பண்ணும், அந்த மனசை அப்படியே வந்துட்டு நமக்கு கலர் கலரா படம் காமிக்கும். அதை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கரெக்டு தானே, இப்படி இல்லாம வந்து பகவான் வந்து பக்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளும் பகவானுக்கு சேவை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரே தபசியம் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறது தான். அதையும் கடைசியில கை விட்டுருவோம். நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சேவை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. சோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து தடுக்க முடியும், அதுக்கு புத்திக்கு சரியான அந்த ஒரு ஞானத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னாதான் அந்த புத்தி என்ன பண்ணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தடுக்கும். சரியான அந்த ஞானம்னா என்ன, இல்ல ஏகாதசி அன்னைக்கு பிரசாதமா இருந்தா கூட சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஏகாதசி விரதத்தன்னைக்கு ஒருத்தர் தானியத்தையோ இல்ல வேற எதை சாப்பிடுதோ அது வந்து மலத்தை சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பகவானுக்கு அது கொஞ்சம் கூட பிரியமே கிடையாது. ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடுறது ஃபுல்லா அது வந்து பாவம் தான் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு நம்ம புத்திக்கு நம்ம அந்த ஞானத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த புத்தி என்ன பண்ணும், அதை வந்து கரெக்டான அந்த டைம்ல வந்து எடுத்து சொல்லும். அந்த புத்தி வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த விதத்துல இந்த புத்தி மனசை விட மேல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்திக்கு தேவையான அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி அந்த புத்தி மூலமா நம்ம இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மனசாகிறது என்ன பண்ணும், இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இந்த புலன்கள் வந்து அது ஒரு டெட் மேட்டர், அதுக்கு வந்துட்டு தானா வந்து இயங்குறதுக்கு முடியாது. இந்த மனசுதான் என்ன பண்ணுது, இந்த புலன்களை வந்து உபயோகப்படுத்தி அது வந்து அனுபவிக்குது. அதனால மனசு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா புலன்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் ஆயிரும். அந்த புலன்களுக்கு வந்துட்டு இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நேச்சுரலாவே இருக்காது. ஓகே, இப்போ இந்த மனசு இந்த புத்தி புலன்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்றது, என்ன செஞ்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரம் வந்து நமக்கு எல்லா விதத்திலையுமே வந்து உதவி பண்ணுது. எப்படி இந்த மனசு வந்து சாரி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் இப்படி இந்த மனசு புத்தி எல்லாத்தையுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது இந்த புத்திக்கு தேவையான ஞானத்தை கொடுக்குது, மனசுக்கு தேவையான ஆனந்தத்தையும் கொடுக்குது. ஸோ ஒரே செயல்ல ரெண்டு பர்பஸும் வந்து சால்வ் ஆகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பக்கம் மனசுக்கு ஆனந்தமும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் புத்திக்கு தேவையான ஞானமும் கிடைக்குது. ஏன்னா மனசு எப்பயுமே வந்து ஆனந்தத்தை தேடிக்கிட்டு இருக்கு, எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாதான் வந்து என்ன பண்ணும், அந்த மனசு வந்து அமைதியா இருக்கும். அந்த ஆனந்த கிடைக்கிற சமயத்துல இல்ல கிடைக்காத சமயத்துல அந்த மனசை எப்படி அமைதிப்படுத்துறது, அந்த மனசை எப்படி வந்து வழி நடத்துறது அப்படின்னு சொன்னா அதுக்கு புத்திக்கு ஞானமும் தேவை. ஸோ அந்த ஞானம் இருக்கும்போது தான் 24 hours வந்து இந்த இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டடாவே இருக்கு.
எப்படி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதுல வந்து பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும். பவர் சப்ளை இருந்துகிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த மிஷின் வந்து ஓடி அப்படியே கண்டினியூஸா வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லு பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து கூலிங் வந்து என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ள வந்து என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும். அது மாதிரி இந்த புலன்கள், மனசு, புத்தி, இந்த மூணுமே வந்து 24 ஹவர்ஸ் என்ன இருக்கணும், இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்து மூலமா வந்து கனெக்டடா இருக்கணும். இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கனெக்ட் ஆகி இருக்கணும் எப்பயுமே. அப்படி கனெக்ட் ஆகி இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும், அது கரெக்டாக வந்து வேலை செஞ்சு, அதாவது இந்த மனசு உள்ளுக்குள்ள எப்பயுமே அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி உள்ளுக்குள்ள வந்து கூலிங்கா இருக்கு, அது மாதிரி இந்த மனசு உள்ளுக்குள்ள எப்பயுமே வந்து ஆனந்தமாவே வந்து இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம்ங்கிற பவர் சப்ளை நம்ம வந்து ஒரு நாள் கட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ள அந்த சேமிச்சு வச்சிருந்த அந்த கூலிங்லாம் வந்து என்ன ஆயிரும், ட்ரைன் ஆயிரும் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த ஒரு நாள் ஜெபம் பண்ணது அப்படிங்கிறது அந்த ஒரு நாளைக்கு தான் அது வந்து என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த கூலிங் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஜெபம் பண்ணாம விட்டா கனெக்ஷன் இல்லை, கரண்ட் இல்லை, அப்ப என்ன ஆகும், ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலிங் இருக்காது. அதே மாதிரி வந்து மனசுக்குள்ள ஆனந்தம் இருக்காது. அப்படின்னா எப்பயுமே அந்த ஆனந்தத்துல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோடைய அந்த தொடர்புலயே வந்து இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா மனசு என்ன ஆயிரும், அப்படியே அதுல இருந்து இருந்து கரெக்டா கண்டினியூஸா அதுலயே இருந்து அதுக்கப்புறம் அந்த மனசு ஆனந்தத்திலேயே நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது வந்துடும். ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கு இந்த ஒரு மகிமை சக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சு நாம என்ன பண்ணணும், நாம தொடர்ந்து அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தோடைய தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்றாரு. ஓகே, பட் அதை நாம வந்து எப்படி பண்றது, தொடர்ச்சியா அதுல இருக்கிறது, அதுக்கான பதில் தான் கிருஷ்ணர் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. படிங்க. பிரபு ஸ்ரீ பகவான் வாச்ச ஸ்லோகம் மட்டும் நீங்க சொல்லிருங்க பிரபு. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் ஆப்யாசேன து கௌந்தேய வைராகேன ச கிருஹ்யதே. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனத்தை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அது சாத்தியமாகும். பொருளுரை. அர்ஜுனரால் தெரிவிக்கப்பட்டபடியே அடங்காத மனதை கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமம் முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியம் என்கிறார் அவர். அது என்ன பயிற்சி? புனித தலத்தில் வசித்தல், பரமாத்மா மீது மனதை செலுத்துதல், புலன்களையும் மனதையும் அடக்குதல், பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுதல், தனிமையாக இருத்தல் போன்ற கடுமையான விதிமுறைகளை தற்காலத்தில் யாராலும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வதால் இறைவனின் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். இந்த 9 பக்தி நெறிகளில் முதலாவதும் முக்கியமானதுமாக இருப்பது கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். எல்லா தவறுகளிலிருந்தும் மனதை காக்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக முறையாகும். கிருஷ்ணரை பற்றி எந்த அளவிற்கு ஒருவன் கேட்கிறானோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயம் ஏதாயினும் அதில் பற்றின்மை கொண்டு அவன் தெளிவடைகிறான். இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்களிலிருந்து மனதை விலக்குவதால் எளிதாக வைராகியம், பற்றின்மையை ஒருவன் கற்க முடியும். பற்றின்மை என்றால் மனதை பௌதீகத்திலிருந்து பிரித்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதாகும். நிர்விசேஷ ஆன்மீக துறவு
கிருஷ்ண லீலைகளில் மனதை இணைப்பதை விட மிக கடினமானது. ஏனெனில் கிருஷ்ணரை பற்றி கேட்பதால் ஒருவன் இயற்கையாகவே பரமாத்மாவின் மீது பற்றுதல் கொண்டவனாகி விடுகிறான். இந்த பற்றே பரேஷானுபூதி அல்லது ஆன்மீக திருப்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிமிக்கவன் தான் உண்ணும் ஒவ்வொரு கவளத்திலும் திருப்தி அடைவதைப் போன்றதாகும். பசியுடன் உள்ளவன் எந்த அளவிற்கு உண்கிறானோ அந்த அளவிற்கு திருப்தியும் பலமும் பெறுகிறான். அதுபோலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மனம் ஜட நோக்கத்திலிருந்து விடுபட ஒருவனுக்கு உன்னதமான ஆனந்தம் உண்டாக்குகிறது. இது திறமையான மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவு திட்டத்தாலும் ஒருவனது நோயை குணப்படுத்துவதை போன்றதாகும். எனவே பைத்தியம் பிடித்த மனதிற்கான சிறந்த மருந்து பகவான் கிருஷ்ணரின் திவ்ய லீலைகளை கேட்பதாகும். மேலும் துன்பப்படும் நோயாளிக்கான உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதாகும். இதுவே கிருஷ்ண உணர்வு மருத்துவமாகும். ஹரே கிருஷ்ணா. சோ அர்ஜுனனுடைய கேள்விக்கு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றாரு, அசம்சயம் மகாபாகோ. அசம்சயம் அப்படின்னு சொன்னா டவுட்டே இல்லை அர்ஜுனான்னு சொல்லல, டவுட்டே இல்லை அர்ஜுனான்னு சொல்லல, மகாபாகோ அப்படின்னு சொன்னார். ஏன் கிருஷ்ணர் மகாபாகோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா இருக்கிற ஒருத்தனால கூட இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, மகாபாகோங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து பிசிக்கலி ரொம்ப வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி இருந்துட்டா அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படிதான் வந்து இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் இப்போவும் வந்து நம்ம பார்க்கலாம். அர்னால்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்டா இருந்தாரு. அவரு என்ன சொல்லுவாங்க அதாவது அது என்ன காம்படிஷன், அது பாடி பில்டிங், அதுல எல்லாம் போய் அவர் வந்து ஜெயிச்சவரு. ஆனா ஒரு கட்டத்துல அவரே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மிக பயங்கரமான சோகமான ஒரு சூழ்நிலையை வந்து சந்திச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்க முடியாம அவர் தடுமாறினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. துரியோதனனுக்கும் வந்து அந்த அளவுக்கு தேக பலம் அப்படிங்கிறது வந்து இருக்கதான் செஞ்சது. ஆனா அவனால அவனுடைய மனசை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சதா? முடியல. கீச்சகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அந்த கீச்சகன் அப்படிங்கிறவனும் பயங்கரமான ஒரு பலசாலி. அந்த கீச்சகனை வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது பீமன் ஒருத்தனாலதான் முடியும், இல்ல பலராமர்னால முடியும். வேற யாருனாலையும் கீச்சகனோட மல்யுத்தம் செஞ்சு ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு பலசாலி. ஆனா அந்த கீச்சகன் வந்து அவனுடைய மனசை கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்ணா, திரௌபதி கிட்ட வந்து அபச்சாரம் பண்ணதுனால அவன் வந்து உடலை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு பலசாலியா இருக்கிறதுனாலயே அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சிருவான் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து இல்லை. ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது இந்த பௌதிகமான தேகத்தை விட அது சூட்சுமமானதா மட்டும் இல்லை, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. அந்த மனசு வந்து திடமா இருந்தது அப்படின்னா தான் ஒருத்தர்னால எதையுமே வந்து சாதிக்க முடியும். அதனால கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, மகாபாகோ, நீ வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா கூட இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது சந்தேகமே இல்லாம கஷ்டம்தான். மனோ துர்நிக்கிரகம் சலம். சலம் அப்படின்னு சொன்னா என்ன, அது சஞ்சலமானது. அதை வந்து ஒரு ஸ்திரமாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கிருஷ்ணரே வந்து சொன்னார். அப்போ அர்ஜுனன் கேட்கிறான், அது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் நீ வந்து எனக்கு இவ்வளவு நேரம் வந்து கிளாஸ் எடுத்த மனசை கட்டுப்படுத்துன்னு சொல்லி நான் எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும்? மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யோகிகள்னாலேயே முடியல, தேக பலம் இருக்கக்கூடிய என்னாலேயும் முடியல.
அப்ப யாருனாலையுமே முடியாதுன்னா அந்த மனசை அப்புறம் யார்தான் கட்டுப்படுத்துறது, எப்படிதான் வந்து இந்த பௌதிகத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் கிருஷ்ணர் அடுத்து சொன்னாரு, கவலைப்படாத, நான் பாதி தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் மீறி கேளு. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அபியாசேன து கௌந்தேய வைரேகியேன சிகிருஹ்யதே. ரெண்டு விஷயம் வந்து உனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இந்த மனசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அபியாசம். அபியாசம் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான ஒரு பயிற்சி, தொடர்ச்சியான ஒரு பயிற்சி. அதுக்கப்புறமா வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னு சொன்னா பற்றின்மை, ஆஹ் ஒரு டிட்டர்மினேஷன். இது வந்து தேவை. நாரத பக்தி சூத்திரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, நாரதர் எழுதின புக்கு. பிரபுபாதர் அதுக்கு வந்து நமக்கு விளக்க உரை கொடுத்துருக்கிறாரு. அற்புதமான ஒரு புக்கு, நாரத பக்தி சூத்திரம். பக்தியில நம்ம வந்து முன்னேறதுக்கான அறிவுரைகள் அதுல நாரதர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுல நாரதர் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம், சக்சஸ்க்கான ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, பயிற்சி, முயற்சி, இந்த ரெண்டுமே தான் வந்து நாரதர் வந்து சொல்றாரு. பயிற்சி இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். ஸோ பயிற்சிக்கான ஒரு முயற்சி இல்லாம எந்த ஒரு வெற்றிக்குமே வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதனால முதல்ல அடிப்படையில நமக்கு வந்து என்ன தேவை? அபியாசம், பயிற்சி. அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சிக்கு நம்ம முதல்ல வந்து விருப்பப்படணும். அங்கேதான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து ஃபெயில் ஆயிடணும். அதை தொடர்ச்சியான அந்த ஒரு பயிற்சி ஏன் பண்ணணும்? அது நேச்சுரலா வரணும் இல்லையா? அது நம்ம ஏன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு வெளியில இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே அந்த கேள்வி கேட்போம். அது ஏன் வந்து பக்தி வந்து நீங்க இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்ல வர்றீங்க? மனசுக்கு அது தானாவா வந்து இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நாமளே வந்து கேள்வி கேட்போம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மனசு என்னைக்குமே வந்து நல்ல விஷயத்துக்கு மேல அது தானாவே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாது. அதோடைய சுபாவமே வந்து என்ன? புலனின்பத்துக்கு மேலதான் அது வந்து நேச்சுரலாவே வந்து அது இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அதுதான் அதோடைய சுபாவம். அதனாலதான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த மனசை நாம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது அதை வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சிக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கு அந்த மனசை. ஆஹ் அதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி, ஆஹ் குழந்தைய வந்து இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதை வந்து ஒரு ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. பல விஷயங்கள் நமக்கு காலையில எந்திரிச்ச உடனே வந்து நம்ம வந்து பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், சுத்தமா இருக்கணும். இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்றோம்? குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது வந்து நல்லது. ஆனா குழந்தைக்கு அது வந்து பண்றதுக்கு இஷ்டமா இருக்குமா? இஷ்டமா இருக்காது. குழந்தைங்களை கூப்பிட்டு காலையில எந்திரிச்சு நீ வந்து குளிக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தைங்க அவங்களாவே வந்து குளிச்சிருவாங்களா? கிருஷ்ணரே வந்து அப்படி கிடையாது குழந்தைல. கிருஷ்ணர் இந்த தீபாவளிக்கு குளிச்சாருன்னா அதுக்கப்புறமா அடுத்த தீபாவளிக்கு தான் குளிப்பாரு. கிருஷ்ணரை கூப்பிட்டு குளிக்க வைக்கிறதுங்கிறது வந்து படாத பாடு படணும் யசோதா. அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு வந்து குளிக்கிறது அப்படின்னாலே வந்து கஷ்டமா இருக்குமா? குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே வந்து யசோதா பல பாட்டு பாடி அவரை சமாதானப்படுத்தி ஏமாத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு குளிச்சாதான் குளிப்பாராம். இனியும் அப்போ இதை நாம வந்து என்ன பண்றோம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அதுக்கான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கே அது வந்து புரிஞ்சிருது. ஓகே, நான் வந்து என்ன பண்ணணும்? கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? காலையிலேயே நான் வந்து எந்திரிச்சு நான் வந்து குளிச்சு என்னை வந்து நான் கிளீன் பண்ணிக்கணும். நல்ல ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ், கிளீனான ட்ரெஸ் தான் நான் போடணும். அப்படின்லாம் வந்து என்ன ஆகுது? அடுத்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சுபாவம் வந்துருது. அப்போ ஆரம்பத்துல இது வந்து என்ன இருக்கிறது இல்ல, இதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த பயிற்சியினால வந்து என்ன ஆகுது? போக போக அதுக்கப்புறமா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஏத்துக்கிறாங்க இல்லையா? சோ அதனால இந்த மனசுக்கும் வந்து இந்த பக்தியை வந்து நமக்கு பயிற்சி பண்ற சமயத்துல அது என்ன பண்ணும்? ரொம்ப அடம் பிடிக்கும். இது ஏன் பண்ற? இந்த வயசுலயே பண்ணணுமா? ஆஹ் எவ்வளவு பேர் வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பக்தி பண்ணி தான் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இந்த மாதிரி பக்தி பண்ணி தான் பணம் சம்பாதிச்சாங்களா? இப்படிலாம் வந்து என்ன பண்ணும்? மனசு நம்மளை போட்டு பல கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்ணும். நமக்கும் அது வந்து ரொம்ப நல்ல கேள்வி மாதிரியே தெரியும். என் மனசு எப்படிலாம் எனக்கு வந்துட்டு நல்ல அறிவுரை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணுவோம்? அந்த கேள்வியெல்லாம் கேட்டு பக்தி செய்யணும்னு சொல்றவங்கள வந்துட்டு நாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த மாதிரி
ஒரு காலத்துல வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவரை டார்ச்சர் பண்ண வந்தான். டிஸ்கஸ் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா வந்துட்டு 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கும். அப்படி வந்து நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த மனசு வந்து எப்பயுமே என்ன பண்ணும், புலனின்ப விஷயத்துக்கு மேல ஆர்வமா இருக்கும். பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கும். பட் அப்படியே இந்த மனசுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பயிற்சியா நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும், நேச்சுரலா அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு மேல அந்த மனசு என்ன ஆயிரும், அதுக்கு வந்து பழகிரும். ஆஹ் ஒரு சிம்பிளான இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இந்த காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்த விலங்கு, சிங்கம், புலி, யானை எதுவா வேணா இருக்கட்டும், அந்த விலங்கை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு அந்த விலங்குக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. அது என்ன பண்ணும், பயங்கரமான கோபமா இருக்கும், பசியில இருக்கும், சாப்பிட எதுவுமே இல்லையே, இப்படி கூண்டுல நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்குறேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமான கோபத்துல இருக்கும். அப்போ அந்த யார் அந்த விலங்கை ட்ரெயின் பண்ணணும்னு ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரோட கையால அந்த விலங்குக்கு வந்து இறை கொடுப்பாரு, ஏதோ ஒரு மாமிசமோ ஏதோ வந்து சாப்பாடு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா அந்த விலங்கு என்ன பண்ணும், நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ இவர் தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், அந்த விலங்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாப்பாடு போட்டவருக்கு மேல வந்து கொஞ்சம் நம்பிக்கை வைக்கும், இவரு தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறவரு, இவரு தான் வந்து என்னைய காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வலுக்கட்டாயமா பிடிச்சு கொண்டாந்து இந்த கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறாங்கங்கிறது அதுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த விலங்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விலங்கை வந்து பல விதமான சர்க்கஸ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் கொடுப்பாங்க. ஒரு ரிங்கு காமிப்பாங்க, அந்த ரிங்கு காமிச்சு இப்படி வந்து தாண்டணும், இது மேல வந்து இப்படி இந்த ஸ்டூல் மேல வந்து நின்னுக்கணும் இப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண சொல்லுவாங்க. முதல்ல அந்த சிங்கத்துக்கு ஏதோ ஒரு விலங்கு அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அது பண்றதுக்கு வராது, இல்லைன்னா இஷ்டம் இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாரு, கையில வந்து ஒரு ஸ்டிக் வேற வச்சுட்டு அடிப்பாரு, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விலங்கை வந்து அதுக்கு வந்து பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா அந்த விலங்கு வந்து என்ன பண்ணும், அவர் ரிங்கு காமிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதுக்கு புரியும், நான் இந்த மாதிரி இந்த ரிங்குள்ள போகணும், அந்த ஸ்டூல்ல போய் நான் வந்து இப்படி 2 காலில் நிக்கணும், தலைகீழ நிக்கணும், வாட் எவர். அது வந்து என்ன ஆயிரும், அதுக்கப்புறமா அதுக்கு வந்துட்டு பழகிரும். பழகுனதுக்கு அப்புறமா அதுக்கு அதே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது வந்து இருந்துரும். ஸோ நம்மளுடைய மனசு அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான ஒரு காட்டு விலங்குக்கு சமமானது தான். ஏன்னா காட்டுல எப்படி ஒரு விலங்கு ரொம்ப சுதந்திரமா வந்து வாழ்ந்ததோ அதே மாதிரி இந்த மனசு இத்தனை ஜென்மங்களா வந்து ரொம்ப சுதந்திரமா வந்து என்ன பண்ணிருச்சு, பலவிதமான புலன்கள்ல அது வந்து ஈடுபட்டுருச்சு. ஸோ அதனால இந்த மனசை நம்ம வந்து அவ்வளவு சுலபத்துல வந்து என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதை கட்டுப்படுத்தி அதை வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதுல ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணோம், இந்த விலங்கு எப்படி வந்து அடம் பிடிச்சு அது வந்து என்ன சொல்லலாம், அது சண்டை போடுதோ அது மாதிரி இந்த மனசு என்ன பண்ணோம், ஆரம்பத்துல அது அடம் பிடிச்சு சண்டை போடும், இதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனா என்ன பண்ணணும், நாம இந்த ஆஹ் விலங்கை கண்ட்ரோல் பண்ற அந்த மாஸ்டர் எப்படி வந்து அந்த விலங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தெரிஞ்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாரோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், இந்த புத்தியால வந்து இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னிக் தெரிஞ்சு என்ன பண்ணணும், அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். எப்படின்னா, ஒண்ணு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சாஸ்திர ஞானத்தை வந்து கொடுக்குறது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனசை வந்து எப்படி இந்த விலங்கு அந்த மாஸ்டர் வந்து என்ன பண்றாரு, சாப்பாடு போட்டு அதை வந்து நான் தான் வந்து உன்னை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லி காமிச்சாரோ அது மாதிரி இந்த மனசுக்கு என்ன பண்ணணும், சில ஆசைகளை காமிச்சு இந்த இன்பத்தை விட இந்த இன்பம் நல்லது, இது இப்படி இங்க நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு ஆசையை காமிக்கணும். அப்ப அந்த ஆசையை காமிக்கும் போது அந்த மனசு என்ன பண்ணும், ஏன்னா மனசுக்கு தேவை எப்படினாலும் அல்டிமேட்டா வந்து ஆனந்தம் தான்.
சந்தோஷம்தான். அப்போ அந்த சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா மனசு என்ன பண்ணும்? நம்புறதுக்கு கொஞ்சம் தயங்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நாளாக நாளாக என்ன ஆகும்? அதை வந்து ஏத்துக்கிட்டு முழுசா வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி சில நேரங்கள்ல இந்த மனசுக்கு என்ன பண்ணணும் நாம? அந்த ஆனந்தம் கிடைக்குது அப்படிங்கிறத காமிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனசுக்கு தேவையானது வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொன்னேன்? மனசுக்கு 2 விஷயம் வேணும்னு சொன்னேன். ஒரு பக்கம் அதுக்கு ஆனந்தம் தேவை, இன்னொரு பக்கம் பயிற்சி ஆ பயிற்சி லைக் தொடர்ந்து பண்ணணும் இந்த விஷயத்த. எஸ், பயிற்சி முயற்சி 2 சொன்னீங்க பிரபுஜி. அதுவும் சொன்னேன். பட் இன்னொன்னு, இந்த மனசுக்கு வந்து ஒரு பக்கம் அந்த மனசுக்கு ஆனந்தம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கணும். இன்னொரு பக்கம் அதுக்கு ஞானத்தை வந்து கொடுக்கணும். இந்த 2மே வந்து சரியா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனசு என்ன ஆகும்? அது வந்து கண்ட்ரோல் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அது வந்து என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? அபியாசம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த அபியாசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முயற்சியினால வந்து நடக்கணும். இந்த முயற்சி நம்மளால பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? சில நேரத்துல அந்த முயற்சியை பண்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். சில நேரத்துல நம்மளாலேயே தனியா வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? நேச்சுரலா நம்ம வந்துட்டு நமக்கு நம்மளுடைய நலன் விரும்பிகள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? உதவி வந்து எடுத்துக்கலாம். நம்மளால வந்து ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து உதவி கேட்கறது தானே. அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயத்திலையும் தனிப்பட்ட முறையில நம்மளால வந்து அதை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சத்சங்கத்துல நம்ம வந்து உதவி எடுத்துக்கலாம். மற்ற பக்தர்கள்கிட்ட இருந்து கேட்டு எப்படி பண்றதுங்கிறத இல்லை அவங்களோட சேர்ந்து வந்து செயல்களை செய்யும் போது, பக்தி தொண்டு பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து சேவையில வந்து ஈடுபட முடியும். ஸோ இந்த விதத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மனசுக்கு வந்து ஒரு பயிற்சியை வந்து கொடுக்கலாம். ஸோ நவவித பக்தி தொண்டு இருக்கு. இந்த நவவித பக்தி தொண்டுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் இங்க நமக்கு என்ன சொல்றாரு? ஸ்ரவணம், கீர்த்தனம், இந்த 2மே முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மனசு இந்த பகவான் கிருஷ்ணரை பத்தின விஷயங்களை வந்து கேட்கறதுல வந்து என்ன பண்ணணும்? இந்த மனசை வந்து ஈடுபடுத்தணும். அவ்வளவு சீக்கிரமா இந்த மனசு அதை கேட்கறதுக்கு வந்து தயாரா இருக்காது. ஏன்னா இதை கேட்டோம்னா நமக்கு வந்து தூக்கம் வரும், இல்லைன்னா போர் அடிக்கும், இல்லைன்னா அந்த நேரத்துலதான் வந்துட்டு வேற வேற காரியங்கள்லாம் ஞாபகம் வரும். இதை பண்ணலையே, அதை பண்ணலையே அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையா, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ண பொறுமையா இப்போ வந்து கிருஷ்ணரை பத்தி மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம வந்து அந்த மனசுக்கு கிருஷ்ணரை பத்தின கதைகளை வந்து கேட்கறதுக்கான பயிற்சியை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ தொடர்ந்து கிருஷ்ணருடைய அந்த கதைகளை வந்து கேட்க கேட்க இந்த மனசுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா வைராக்கியம். அது நேச்சுரலாகவும் ஏற்படலாம், இல்லைன்னா அது சாஸ்திர ஞானத்தின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வைராக்கியத்தை வந்து ஏற்படுத்தணும். நான் முன்னாடியே உதாரணம் சொன்ன மாதிரி ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து மனசு ஒத்துக்காது, கஷ்டமா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சாஸ்திர உதாரணங்களை கொடுத்து ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால இப்படி பல நன்மைகள் என்னது, பிசிக்கலாகவும் கூட நமக்கு பல நன்மைகள் இருக்கு, ஸ்பிரிச்சுவலாகவும் பல நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்? மனசை கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் நம்ம வந்து இருந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏகாதசி எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்ம எல்லாருமே அனுபவத்துல வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த மனசை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பகவானை பத்தின கதைகளை வந்து கேட்கறதுக்கு நாம ஈடுபடுத்தி அதுக்கப்புறமா இந்த மனசை பகவானை பத்தி ஸ்மரணம் பண்றதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். இப்படி இந்த மனசை பகவானுடைய செயல்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஈடுபடுத்தும் போது இந்த மனசு என்ன ஆகும்?
லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுதல் இல்ல ஆர்வம், அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறையுது. இதுவும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுபவத்துல வந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கு மேல எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ நமக்கு அதே விஷயத்துக்கு மேல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளே வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து, அதாவது கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலர் அசைவ உணவு வந்து சாப்பிட்டவங்களா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதை எப்படி நாம வந்து விடுறது அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்துல இருந்து அவங்களே வெளியில வந்திருப்பாங்க. இப்போ அது வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இப்போ அவங்க வந்திருக்காங்க. எதனால இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கிருஷ்ண கதைகள் இது கேட்கறதுனால அது என்ன பண்ணுது, நம்மளுடைய மனசை அது மாத்துது. ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு வெளிப்புறமான ஒரு மாற்றம், ஒரு கிராஸ் லெவல் சேஞ்சஸ். இது மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ள சட்டில் லெவல்ல எவ்வளவோ சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நடக்கும். அது அதையும் நம்மளே வந்து அனுபவபூர்வமா பார்த்துருப்போம். இப்போ சில விஷயங்களை மேல நமக்கு இமிடியட்டான ஒரு கோபம் வரும், இரிட்டேஷன் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். இப்படி பல விதமான ஒரு சட்டில் தாட்ஸ் நமக்குள்ள இருந்திருக்கும். இது வந்து எல்லாமே என்ன இருக்கு, இப்போ கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபம் பண்றதுனாலையும், கிருஷ்ண கதைகளை கேட்கறதுனாலையும், கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்றதுனாலையும், பிரசாதம் எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம என்ன இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்ல இருந்து நம்ம மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளே வந்து அனுபவபூர்வமா பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனசு லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருந்த அந்த ஒரு பற்றுதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அது ஆன்மீகமான விஷயத்துக்கு மேல சுவையை வந்து வளர்த்துக்குது. ஸோ இது வந்து இரண்டாவது ஒரு காரணம் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இந்த வைராக்கியம், பற்றின்மை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பற்றின்மையை ஒருத்தர் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ அந்த பற்றின்மையை எப்படி வளர்த்துக்க முடியும்? அகைன் புத்தி நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த புத்திக்கு இந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சாஸ்திர ஞானத்தை புத்தியில நம்ம வந்து ஃபுல் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும், இந்த பயிற்சிக்கும் இந்த பற்றின்மைக்கும் அந்த புத்தி நமக்கு வந்து உதவி பண்ணும். இது ரெண்டு முக்கியமான காரணம் கிருஷ்ணர் இங்க சொல்லியிருக்கிறார். அடுத்து 7வது அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இன்னொரு ஒரு அட்வைஸும் நமக்கு வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, மை ஆசக்த மனோபுத்தீர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. மை ஆசக்த அப்படின்னு சொன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு மேல வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து என்ன, அது வந்து ஒரு மெக்கானிக்கலா நம்ம வந்து ஒரு முயற்சி பண்றோம், மெக்கானிக்கலா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா அதை தாண்டி எப்போ கிருஷ்ணருக்கு மேல ஒரு நேச்சுரலான ஒரு அட்ராக்ஷனா அது மாறுதோ, அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிரும், அந்த மனசு கம்ப்ளீட்டா வந்து இந்த லௌகிகமான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுரும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருக்கு மேல அந்த அட்ராக்ஷன் வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருக்கான அந்த விஷயத்துல ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அவரை பத்தி கேட்கறதா இருக்கட்டும், அதுக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா நேச்சுரலா மனசு என்ன பண்ணிடும், அதுல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆனந்தம் தான் இருக்கு, ஆனா அந்த ஆனந்தத்தை மனசு ஏத்துக்கிட மாட்டேங்குது. ஏன்னா அந்த மனசு இது வரைக்கும் லௌகிகமான விஷயத்துலதான் ஆனந்தம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்ததுனால இந்த மனசுனால ஆன்மீகத்துல ஆனந்தம் இருக்குங்கிறத வந்து ஒத்துக்க முடியல. சோ அந்த ஆன்மீகத்துல ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறத மனசு வந்து ஒரு முறை அனுபவிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணும், அந்த மனசு லௌகிகமா இருக்கிற அந்த ஆனந்தத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட்டுரும். ஓகே, எனக்கு தேவை ஆனந்தம் தான், அது இங்க கிடைச்சா என்ன அங்க கிடைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணிடும், அது நேச்சுரலா வந்து ஆன்மீகமான ஒரு ஆனந்தத்தின் பக்கம் வந்து என்ன பண்ணிடும், அது வந்து திரும்பிடும். இப்போ இதுக்கு சிம்பிளான ஒரு உதாரணம் நாமளே வந்து ஒரு உதாரணம் தான். முன்னாடி வந்து ஒரு மாலை ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம்.
அந்த ஒரு மாலை ஜெபம் பண்றதுக்கே நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுல இருக்கிற எல்லாரும் இந்த இதை வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆரம்பத்துல நம்மள ஒரு பக்தர் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் இந்த பதில் தான் சொல்லியிருப்போம். ஓகேங்க, பரவாயில்ல, டைம் கிடைக்கிறப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து யோசிச்சிருப்போம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து என்ன பண்ணிருப்போம், சண்டே சண்டே கோயிலுக்கு போகும்போது அவங்க நம்மளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணும் போது நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிருப்போம், சரி பரவாயில்ல, இதுக்கு என்ன 10 நிமிஷம் தானே ஆகுது, தினமும் ஒரு 10 நிமிஷம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சிருப்போம். அது அப்படியே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூடி கூடி இப்போ 2 மணி நேரம் டோட்டலா வந்து என்ன ஆயிருது. இப்போ நம்ம லைஃப்ல கிருஷ்ணருக்குன்னு அது வந்து ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆயிடுச்சு. என்ன, எப்படி அது சாத்தியமாச்சு? டைமே இல்லைன்னு சொன்னா அதே வாய் தான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, 2 மணி நேரத்தை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எப்படி, என்ன 24 மணி நேரங்கிறது இப்ப நமக்கு 26 மணி நேரம் ஆயிருச்சா? அதே 24 மணி நேரத்துல தான் இப்பயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு இப்ப அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை ஆட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கும் இப்ப நேரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள் அதுக்கு தான் 24 மணி நேரம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சோம். இப்ப அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். அதுக்கும் நேரம் இருக்கு. அது போக மற்ற வேலைக்கும் இப்ப நேரம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. இல்லையா? இதுதான் வந்து மனசு. இந்த மனசுக்குள்ள நம்மளால வந்து இன்னும் 1000 விஷயங்களால வந்து திணிக்க முடியும், பண்ண முடியும் ஆன்மீகமா. ஆனா மனசு என்ன பண்ணணும், அதுல வந்து ஆனந்தம் இருக்குங்கிறத அது வந்து ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனசு என்ன பண்ணும், ஆனந்தமா 1000 விஷயங்களை கூட அது வந்து பண்ணும். 1000 காரியங்களை செய்யறதுக்கு கூட அதுக்கு வந்து சக்தி இருக்கு. ஸோ அதுக்கு அடிப்படையில தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா இந்த 2 தான், அபியாசம், வைராக்கியம். ஸோ ஆரம்பத்துல நமக்கு இப்படிதான், அதுக்கு மேல வந்து ஒரு சுவை இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும். நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த ஒரு நன்மையை நினைச்சு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து பயிற்சியை கொடுக்கணும் மனசுக்கு. அந்த பற்றின்மையை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா. அது ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம அதை பண்ண பண்ண இந்த மனசு, ஏன் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், மனசு வேற எங்கேயோ வந்து ஆனந்தம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, குழந்தைங்க வந்து விளையாடுறதுலதான் ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிஜமான ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன, நீ நல்லா படிச்சு ஒரு கல்விதான் உண்மையான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஸ்கூல்ல போய் நீ நல்லா படிச்சு அதுக்கப்புறமா நீ வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு அப்பதான் நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான லைஃப்பை லீட் பண்ண முடியும். இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தா எந்த விதமான ஒரு எஜுகேஷனும் இல்லாம பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். இது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த மனசுக்கு இந்த நல்ல விஷயத்துக்கு மேல ஆரம்பத்துல அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா அதுக்கு தெரியாது இது பண்ணா எனக்கு ஃபியூச்சர்ல நான் ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த புத்தி மூலமா, புத்தியில இந்த கிருஷ்ண பக்தியோடைய ஞானத்தை வச்சு என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு வந்து சொல்லணும், இல்ல இல்ல ஃபியூச்சர்ல இதுதான் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், அதனால நீ என்ன பண்ணு, என்னதான் உனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், மனசை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சு அதுக்கு என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு மேல அட்ராக்ஷனை டெவலப் பண்ணணும். மையாசக்த மனோபுத்தி. ஸோ அது கிருஷ்ணருக்கு மேல அந்த புத்தி மனசை அட்ராக்ட் ஆயிருச்சு, அதுல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அதை வந்து ஒன்ஸ் சுவைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அது வந்து என்ன ஆகாது, ரிவர்ஸ்ல வராது. ஏன்னா மனசுக்கு தேவை ஆனந்தம் தான். அது கிடைச்சிருச்சு, இனிமே மனசு அது வந்து ஏன் பின்னாடி பார்க்க போகுது, வராது. ஸோ சாதாரணமான ஒரு உணவு விஷயத்திலேயே சொல்றேன், நமக்கு என்ன ஒரு சுவை தேவையோ அது கிருஷ்ண பிரசாதத்திலேயே கிடைக்குது. அப்படிங்கும் போது ஹோட்டல் சாப்பாடுல எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, இல்லையா? ஹோட்டல்ல வந்துட்டு அங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும்னு சாப்பிடுறதுல எனக்கு ஏன் ஆர்வம் வரப்போகுது? அதை விட அற்புதமான ஒரு சுவையான ஒரு விருந்து கிருஷ்ணர் எனக்கு கொடுக்கும் போது, கிருஷ்ண பிரசாதமா அது எனக்கு கிடைக்கும் போது நான் ஏன் வந்து ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய ஒரு உணவை பத்தி நான் கவலைப்பட போறேன், அதுக்காக ஏங்க போறேன்? ஸோ ரொம்ப சிம்பிள். அது மாதிரினா இந்த மனசுக்குள்ளேயும் சூட்சுமமான அந்த ஒரு ஆனந்தத்தை அது வந்து அனுபவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது பல லௌகிகமான சூட்சுமமான அந்த ஆனந்தத்துல இருந்து அது என்ன ஆயிரும், அது டிட்டாச்மெண்ட் ஆயிரும். ஸோ
அது நாம வந்து என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு கொடுக்கறதுக்கு நாம வந்து முயற்சி செய்யணும். அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த மனசை கட்டுப்படுத்த முடியும். ஓகே. ரதத்தின் ஒப்புமை என்ன? இது எவ்வாறு நமது புரிந்துணர்வின்படி மனம், புத்தி மற்றும் ஆத்மா வரிசையுடன் தொடர்புடையது? ஜட உடல் ஜட உடல் தான் தேர் பிரபு. அதுல ம். இருக்கிற நம்ம நம்ம ஆத்மா தான் அதுல பயணிக்கிற ஒரு பயணி. இந்த தேரை வந்து புத்தி என்ற தேரோட்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. ம். அந்த அந்த தேரோட கண்ட்ரோல் வந்து அந்த கயரை வந்து மனசு வந்து அதை கையில வச்சுக்கிடுச்சு. இந்த தேரை வந்து புலன்கள் என்ற குதிரைகள் இழுத்து செல்கிறது. ம். மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் இந்த மனசு இந்த புலன் இதோட சேர்க்கையினால் தான் இந்த ஆத்மா இழுத்துக்கிட்டே போகுது. அது வந்து நல்ல வழியிலையும் இழுத்துட்டு போகுது. கொஞ்சம் ஒரு சில நேரம் துன்பத்தையும் கொடுக்குது, ஒரு சில நேரம் இன்பத்தையும் கொடுக்குது இந்த ஆத்மாவுக்கு அந்த ஓகே. பயணம். இதுல மனசுங்கிறது எது? மனசு வந்து அந்த கயறு, அந்த தேரோட்டி கையில இருக்கிற கயறு, கண்ட்ரோல். எஸ், வெரி குட். அதான் வெரி குட், வெரி குட். உடலினுள் அறிவின் பணி என்ன? இந்த இடத்துல அந்த அறிவுன்னு சொல்றது புத்தி தானே பிரபு? ம். அது நல்லது கெட்டதுன்னு சொல்றது. நம்ம சொல்றது மனசாட்சின்னு சொல்றோம்ல பிரபு. மைண்ட கண்ட்ரோல். இன்டெலிஜென்ஸ் வந்து has to control the mind. யா, வெரி குட். சாஸ்திர ஞானத்தின் மூலமா மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் அறிவுடைய வேலை. ஓகே, குட். பரேஷானுபூதி என்பது எதை குறிக்கிறது? ஆன்மீக திருப்தி பிரபுஜி. யா, வெரி குட். அதேதான். குட். வைராகியா என்பது எதை குறிக்கின்றது? முயற்சி செய்யணும்ன்றது பிரபுஜி. வைராகமா இதை பண்ணணும், ஈவன் தோ அது இழுத்துன்னு போனாலும் நம்ம வந்து இப்படி பண்ணணும், அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அத வைராகம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வரணும் பிரபுஜி மனச. எக்ஸாம்பிள்? லைக் இந்த குழந்தை ஸ்கூல் சொன்னீங்களே பிரபுஜி, ரைட்? இல்ல, நோ, அது வந்து ஆசை காட்டுறது சொன்னீங்க, ரைட்? ஏகாதசி விரதம். ஏகாதசி, எஸ் எஸ், யா யா. தேங்க்யூ மாதாஜி. எஸ், இதுதான் வந்து டிவோட்டி சங்கம்ங்கிறது. பாருங்க, ஆபத்துல வந்து காப்பாத்துறேன். எஸ், தேங்க்யூ. எஸ் பிரபுஜி, எஸ், தட்ஸ் ட்ரூ. குட். எஸ். ஒருவன் கோபமாக இருக்கும்போது மனம் மற்றும் அறிவில் எந்த ஒன்று அதிகமாக வேலை செய்யும்? மனசுதான் வேலை செய்யும் பிரபு. எப்படி? அதிகமா இந்த மனசுதான். இப்ப ஒரு சண்டை வந்திருக்கும் பிரபு, அந்த சண்டைய வச்சு அந்த சண்டையை மட்டும் பத்தி நினைக்காது, முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு ஓ அன்னைக்கு அதை செஞ்சீங்க, இதை இன்னைக்கு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது மனசு. கல்யாண வீட்டுல வச்சுட்டு எங்க அப்பா அம்மாவை நீங்க அப்படி கேள்வி கேட்டீங்கல்ல அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப கேள்வி கேட்போம். எல்லாத்தையும் யோசிக்கும் இந்த மனசு. ஓகே, பட் ஞாபக சக்தி எல்லாம் நிறைய இருக்கு பிரபுஜி. ஆனா இப்ப ஏதாவது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும்னா இருக்க முடிய மாட்டேங்குது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. மாதாஜி, அந்த மனசுக்குள்ள அதெல்லாம் ஸ்டோர் ஆகி இருக்குல்ல மாதாஜி, அது முன்னாடியே ஸ்டோர் ஆகி அதை கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். அந்த முயற்சி வைராகியமா அதை கிளீன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் மாதாஜி. நீங்க சொன்ன எல்லாம் இருக்கு. அதை வந்து இந்த ஊர்ல இந்த ஸ்ப்ரிங் கிளீனிங் அந்த மாதிரி எல்லாம் கிளீனிங் இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை கிளீன் பண்ணணும் மாதாஜி. கிளீனிங் பண்ணி விட்டுட்டோம்னா யா. இருக்கிறப்போ எது வேலை செய்யுது, மனசா புத்தியா? எது அதிகமா வேலை செய்யுது? மனம்தான் பிரபு. எக்ஸாம்பிள்? ஏதாவது ஒரு நம்ம ஏகாதசி விரதம் சொன்னீங்க, அதுக்கப்புறமா ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லாத போது அதுக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா மனசு வந்து சொல்லும். அதுக்கப்புறமா அப்புறம்தான் புத்தி வந்து சொல்லும், இல்ல
இது தப்பு அப்படின்னு சொல்லி புத்தி ஃபர்ஸ்ட் வேலை பண்ணாது. அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. ஃபர்ஸ்ட் மனசுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது தன்னோட தனக்கு பிடிச்சமான விஷயங்களை சொல்றதுலயும் இந்த நேரத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் எல்லாமே வந்து மனசு சொல்லும் ஃபர்ஸ்ட். அது தப்பாகும் போதுதான் புத்தி வேலை பண்ண வரும் பிரபு. ஓகே, குட். நீங்க எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். பட் சின்ன ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, மனசுதான் வந்து கோபத்துல வந்து அதிகமா வேலை செய்யும். ஏன்னா கோபம் அப்படிங்கிறதே வந்து மனசுடைய ஆசை நிறைவேறாததுனால வரக்கூடியது. அதுதான் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன? மனசுடைய ஆசை நிறைவேறாததுதான் காரணம். ஓகே, காட் இட். ஸோ அந்த மனசுடைய ஆசை நிறைவேறலைங்கும் போது வந்து என்ன பண்ணுது? அந்த மனசு கோபத்தை வெளிப்படுத்துது. புத்தி அந்த நேரத்துல வந்து கரெக்டான ஒரு அறிவுரையை கொடுத்தா கூட மனசு ஏத்துக்காது. இப்ப நீங்க வந்து சண்டை போடும் போதே வந்து உங்க புத்தி சொல்லலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை போய் இப்போ வந்து எடுத்து வச்சு நீ இந்த கேள்வி கேட்கணுமா அப்படின்னு புத்தி வந்து சொல்லலாம். ஆனாலும் மனசு வந்து என்ன பண்ணாது? அதை விட இதுதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ணி ஆகணும், மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் இப்பதான் சொல்லி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கோபத்தை அது வந்து அதிகமா வெளிப்படுத்தும். உண்மைதானே? 100%. கரெக்ட் பிரபு, கரெக்ட். 100%. யா, கோபத்துல ஜென்ரலா கேட்கலையா நீங்க எது நம்ம உடலுக்குள்ள வந்து ரொம்ப நிறைய வேலை பண்றதுன்னு? இப்ப ஒரு கோபம்ன்ற ஒரு எமோஷன் அந்த டைம்ல அதர் டைம்ஸ்லயும் மனசுதானே பிரபு மெயினா ஒர்க் பண்றது மோஸ்ட் ஆஃப் த டைம். எமோஷன்ங்கிறதே மனசுல இருந்து வர்றது தானே. எமோஷன்ங்கிறது மனசோடைய ஒரு செயல் தான். ஸோ அதுதான் கோபத்துல வந்துட்டு நமக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். மனசு அதிகமா வேலை பார்க்குதா, அறிவு அதிகமா வேலை பார்க்குமா? அறிவுனால கோபம் வருதா, மனசுனால கோபம் வருதா? அதான் இல்லையா? ஓகே, நாம் எவ்வாறு அறிவை வளர்த்துக் கொள்கிறோம்? Through this Abhyasa and the Vairagya, Prabhu. பிரபு, ஆன்மீக கதைகளை பத்தி கேட்கறதுனால இந்த அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறோம் பிரபு. அதே மாதிரி ஏதாவது நம்ம பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிறோம். ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் படிக்கிறதுனாலையும் பக்தருடைய சங்கத்துல கேட்கறதுனாலையும் நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம். ஓகே, ஆன்மீக சேவை எவ்வாறு மனதை திருப்திப்படுத்த முடியும்? சொல்லுங்க வரலாம், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மனசை சந்தோஷப்படுத்திட்டாவே அது திருப்தி ஆயிடுது இல்ல பிரபு? ஆன்மீக சேவையினால நம்ம மனசு சந்தோஷப்படுது இல்ல? நாங்க மைண்ட வந்து டிட்டாச் பண்ணுவோம். இந்த மேட்டர்ல இருந்து டிட்டாச் பண்ணி கிருஷ்ணர்ல அட்டாச் பண்ணவன்னு சொன்னா அது வந்து மைண்ட சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிட்டாச் அட்டாச் இங்க கரெக்டி அங்க மாற்ற மாதிரி சொல்றீங்களே. ஏதாவது கொஞ்சம் இந்த மந்த புத்தி உள்ளவனுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்ப நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்பரா செய்யறோம்ல பிரபு. அதனாலயே அந்த அது அப்புறம் கிருஷ்ணருக்கு படைக்கிறோம் அந்த இத பிரசாதத்தை. அதனால கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்துருதா? அதனால அது மனசுக்கு சாப்பிடுறப்பவே ஒரு திருப்தியா இருக்குதுல்ல? வயிற்றுக்கும் திருப்தியா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்குது இந்த இதுல. அதே மாதிரி இப்ப ஒரு 2 மணி நேரத்தை வந்து நம்ம ஒரு சினிமா பார்த்தோம், இல்ல ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் இப்படி ஓடிட்டு அதை பாக்குறத விட நம்ம 2 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சத் சங்கத்துல கதையை கேட்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. இப்படிதான் சந்தோஷத்தை உண்டாக்கிக்கிறது. மனசு வந்து ஆக்சுவலா வந்து ஹேங்கரிங் அந்த ஒரு கடவுளோட, ஏன்னா கடவுள் வந்து நம்ம பரமாத்மா நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த ஆத்மாக்கு வந்து ஒரு சந்தோஷம் அவரோட சேரும் போதுதான்.
அந்த ஆத்மா நேர போய் அவரோட சேராது. இந்த மனசு வழியா தான் நம்ம செயல்களை பண்ணும்போது அந்த ஆத்மாவை அதோட கனெக்ட் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு அது ஆல்ரெடி நம்ம அந்த அந்த ஆசையில நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசையில இருந்துட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம அந்த பக்தி விஷயங்களை கேட்கறது, இந்த மாதிரி பக்தி விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லையா? அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. அப்ப அதனால மனசு என்ன பண்றது? சோ இதை நீ மோர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டைரக்ட் பண்றது பிரபு. ம்ஹும். மைண்ட் வந்து புவரிஃபை பண்ணணும். புவரிஃபை பண்ணப்பட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். மதன் பிரபு மாதிரி ஒரு நல்ல பக்தர் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவருடைய சங்கத்துல இருந்தோம்னாலே நாம வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம் இல்லையா? ஆமா பிரபு, அது நிஜம். அந்த மாதிரி குளோரிஃபை பண்ணும்போது சரியாயிருதுங்கிறீங்க. மைண்ட்ல உள்ள அழுக்குகளை நாங்க வந்து நிற்கும் போது ம். the contaminated mind will become purified. ம்ஹும். ம். அதாவது ஆன்மீக சேவை எவ்வாறு மனதை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, பொதுவா மனசு ஆனந்தத்தை விரும்பும் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அந்த ஆனந்தம் தரக்கூடிய செயல் வந்து லௌகிகமானது அப்படிங்கிறது மனசோட ஒரு நம்பிக்கை. அதனால அந்த மனசு என்ன பண்ணல, ஆன்மீகமான காரியத்துக்கு மேல அது வந்து ஆர்வம் காட்டல. பட் இந்த ஆன்மீக சேவையில இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அந்த மனதுக்கு நம்மளால வந்து காட்ட முடிந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பல காரியங்கள் இருக்கு. சிலருக்கு வந்துட்டு பகவானுடைய பிரசாதம் அவங்களுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை வந்து கொடுத்துருக்கலாம். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒருத்தருக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்கலாம். இல்ல பகவானை பத்தின கதைகளை கேட்கறது ஒருத்தருக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வழியில மனசு இந்த ஒரு ஆன்மீக செயல்னால சேவையினால அது ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பௌதிகமான ஒரு ஆனந்தத்தை விட இந்த ஆனந்தமும் நல்லா தானே இருக்குன்னு அது நினைக்கும் போது அந்த மனசு என்ன ஆகுது, திருப்தி ஆயிடுது. எதுக்கு அங்க போனாலும் எனக்கு அதே ஆனந்தம் தான், ஆனா ஒரு ஆனந்தம் அதை விட இங்க எனக்கு இன்னொரு ஆனந்தம் கிடைக்குது அப்படிங்கும்போது நான் ஏன் அங்க போகணும், எனக்கு இந்த ஆனந்தமே வந்து போதுமே அப்படின்னு மனசு என்ன ஆகும், அந்த லௌகிகமான ஒரு ஆனந்தத்தை விட ஆன்மீகமான ஆனந்தத்துல அது வந்து திருப்தி ஆகும். உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுதான், இப்போ சினிமாவுக்கு போனா ஒரு ஆனந்தம்னு நம்ம நினைக்கலாம். அதை விட இங்க இந்த 2 hours கேட்கறதுல எனக்கு அதை விட ஆனந்தம் இருக்கே, பிரயோஜனம் இருக்கே அப்படின்னு மனசு நம்புறதுனால அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த செயலோட இந்த செயல்ல திருப்தி அடையுது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் மெக்கானிசம், எப்படி மனசு திருப்தி அடையுது அப்படிங்கிறது. ஓகே, எதிர்காலத்தில் நீ கோபமாக மன அழுத்தத்துடன் அல்லது படபடப்புடன் இருக்கும்போது எவ்வாறு கையாள ஆசைப்படுகிறாய், அதை நல்லபடியாக செயல்படுத்த உன்னுடைய திட்டம் என்ன? பிராக்டிக்கலான கேள்வி கேட்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி கோபமா இருக்கிறீங்க ஒரு ஒரு சூழ்நிலையில, அந்த நேரத்துல அந்த கோபத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவீங்க? வார்த்தைகளை வெளியில வீசாம பிரபு, பேசாம நேரம் நம்ம மகாமந்திரத்தை சொன்னாவே கோபம்லாம் குறைஞ்சிடும். ஓகே, இது ஒரு ட்ரிக். வேற வேற யாராவது, எல்லாருமே சொல்லுங்க, கோபத்தை கையாளுறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு, சொல்லிக் கொடுங்க எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் என்னுடைய பர்சனல் லைஃப்பை சொல்றேன் பிரபு. கோபமா வரும்போது நான் வந்து ரொம்ப நான் நினைச்சுப்பேன், ஓகே இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசினா ரொம்ப அதிகமான சண்டை தான் வரும், ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆயிடும். அதனால வந்து நம்ம பொறுமையா கொஞ்சம் நகர்ந்து போயிடுவோம் அப்படின்ட்டு என்னுடைய பாஸ்ட்லயும் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ போய் நான் என்னுடைய ஆல்டர் முன்னாடி நின்றுட்டு நான் உண்மையிலேயே திரௌபதியை நினைச்சுப்பேன்.
திரௌபதி வந்து டிஸ்ரோப் பண்ணும்போது எப்படி கிருஷ்ணரை கூப்பிடுறா, அந்த மாதிரி வந்து நான் ஓடி போய் அங்க நின்னுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா அந்த கிருஷ்ண பகவானை ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அமைதியா வரும்போது, அப்போ எந்த கோவமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடுறது. என்னன்னு கேட்டா பரவாயில்ல, கிருஷ்ணர்கிட்ட போய் நான் சொல்லிட்டேன், he will take care of it, விட்டுடு அப்படின்னு அந்த நேரம் அமைதியாயிடும். ஆனா இதை நான் பண்ணலைன்னா இட் கோஸ் இன்டு எண்ட்லெஸ். அது எங்க தான் போய் முடியும்னு எனக்கே தெரியாது. எதுலையுமே சொல்றேன், என்னுடைய ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த கிருஷ்ண கான்சியஸ்க்கு இப்போ இன்னும் அந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரொம்ப கண்டினியூஸாக நான் இதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, பரவாயில்ல அப்படின்னு அந்த அமைதியா போயிட்டேன்னு வைங்களேன், அந்த அந்த மனசை நான் ரொம்ப அடக்கிடுற மாதிரி ஃபீல் பண்றேன். வெரி குட். கோவமா இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க கூடாது. நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். You have to wait until we cool down. ப்ராக்டிக்கலா அது உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியுதா? கோவமா இருக்கும்போது நாங்க வந்து you have to wait, you know. உங்களால அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுதா அந்த நேரத்துல? பிரபு, நிறைய விஷயங்கள்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் என்னால பண்ண முடியாதுதான். ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அபியாசா அண்ட் வைராகியான்னு ஒரு அந்த முயற்சியில நான் இப்பெல்லாம் இதான் பண்றது. ஒரு ஒரு 1-2 இயர்ஸ் கிட்டக்க இப்படிதான் நான் ஓடி போயிடுறது. நீ எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க வீட்டுல, என்ன நீ என்ன கேட்டாலும் அங்க போய் நின்னுக்கிறிய அப்படி அப்படின்னு. அப்ப நான் இல்லை, இப்ப எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நீங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறது இப்பெல்லாம். ஏன்னா அது ஒரு எஸ்கேபிசம் எனக்கு. ஏன்னா இப்ப பிரபு சொன்ன மாதிரி கோவத்துல நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னும் போது அதுவும் ஒரு ரியாலிட்டி, உண்மையான அதுவும் ஒரு பாயிண்ட் தான் இங்க. அதனால வந்து நான் இல்லையா, நான் பசங்கள்ட்ட கூட சொல்லிடுறது, அம்மா ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு வரேன், ஒரு ரவுண்ட் சாண்டிங் பண்ணிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல நான் எதையாவது பேசினேன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப எராட்டிக்கா போயிடும். எனக்கு அது தெரியும். இப்ப நான் வாயை திறந்து பேசினா என் பக்கம் உண்மையே இருந்தா கூட அது தப்பாதான் போகும். இந்த வீண் சண்டையெல்லாம் வேண்டாம் எனக்கு, தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை இந்த வைராக்கியத்திலையும் பயிற்சியும் கண்ட்ரோல் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ நீட் ஆல் ஆஃப் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் கிருஷ்ணாஸ் மர்சியும் வேணும் எனக்கு இங்க. தேங்க்யூ பிரபு. நல்ல முயற்சியில இருக்கிறீங்க. பகவானுக்கு முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை பண்றது நல்ல ஒரு விஷயம். இல்ல, எனக்கு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இட் வாஸ் மை லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். உண்மையிலேயே சொல்றேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஹேப்பன். என்னமோ நம்ம சொல்லுவோமே, கிருஷ்ணர் லாஸ்ட் 24th hour லாஸ்ட் மினிட் கிருஷ்ணா உன்னை எங்கேயா சேவ் பண்ணிட்டு வரேன்னு, அந்த மாதிரி தான் பிரபு எனக்கு ஆனது. உண்மையிலே சொல்றேன் நான். ஆனா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை இப்ப எந்த விதமான ஒரு இது வந்தாலும் நான் ஓடி போய் அங்கதான் நின்றுடுறது. ரொம்பவே போயிடுறேன் இப்பெல்லாம். தெரியல, நானும் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்னா ஒருவர்னு நினைச்சுக்கிறது. சிச்சோ, நானும் ரொம்ப இப்படி கஷ்டம் கொடுத்தா, கிருஷ்ணா நீ ஒருத்தர் தான் இந்த உலகத்துக்கு சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். எவ்வளவு பேருக்கு நீங்களும் போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க, நானும் ரொம்ப கஷ்டம் தான் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியும் இந்த மனசு நினைக்க வைக்கிறது ஒரு நேரம் என்ன. வெரி குட். தேங்க்யூ பிரபு. சந்தோஷம். வேற யாராவது நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவீங்க? நல்லா பேசவே கூடாது பிரபு. என்ன இந்த டெக்னிக் கத்துக்கிறதுக்கு நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரபு. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சஜஷன் சொல்றதுக்கு தகுதி எனக்கும் கிடையாது. ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தெரியாம தான் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் இவங்க ஏதாவது நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்பாஜி சொன்ன மாதிரி வந்துட்டு போய் ஆல்டர் முன்னாடி நினைக்க வேண்டியதான். ஹரே கிருஷ்ணா இருக்கான்னு தைரியமா ஃபேஸ் பண்றேன். ஹரே கிருஷ்ணா இருக்காங்க, அதனால ஒன்னும் கவலையே படாதீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க அது ஓகே மாயாதேவியை பற்றி நினைக்கிறது, மாயாதேவின்ற வேலை, மாயாதேவியில நீங்க இந்த மாயாதேவி தான் எனக்கு இந்த கோபத்தை தாரா. அப்ப நீங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அப்ப எல்லாம் போயிடும் அந்த கோபம். ஓ ஓகே மாயாதேவின்ற ஒரு திட்டம் ஒரு சதின்னு நினைங்க. Mayadavi is here to distract you, trying to give you problems, trying to make your life best difficult. அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மாயாதேவி. ஓகே வெரி குட் தேங்க்யூ மாயாதேவி Please leave me alone. Don't leave me alone. Put me with Krishna. Mayadavi is a pure devotee of Lord, so she will leave you alone when you. Yes. Good. இது ஒரு நல்ல ஐடியா. தேங்க்யூ. வேற யாராவது? ஓகே எந்த மாதிரியான ஒரு சேவையில நம்மளை வந்து ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? அதுக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? பகவானுடைய எந்த மாதிரியான சேவையில நம்ம ஏன்னா சேவை செய்யறதன் மூலமாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்த முடியும், நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உங்களுடைய ஒரு தேர்வு என்ன? எந்த மாதிரியான சேவை மூலமா நான் என் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு, கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணன் பிரபு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். என்னுடைய லைஃப்ல ப்ரெசன்ட் லைஃப்ல என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ணி தான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து டெம்பிள் சேவை, அப்புறமா போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்து என்னால ரொம்ப பண்ண முடியறதில்ல. ஏன்னு கேட்டா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் ஸ்கெட்யூல். ப்ளஸ் வந்து இந்த டிரைவிங்க்கு நானும் யாரையாவது டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. தெர் ஆர் டூ ட்ராபேக் வித் மீ. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு கேட்டா எனக்குள்ள ஒரு வைராகியமான வச்சுட்டு இருக்கேன். காலையில எழுந்ததும் ஒரு 6 to 7 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு உடனே பாகவதம் படிச்சுட்டு உடனே பகவத்கீதா படிச்சுட்டு ஏகாதசி அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாத்திட்டு ரொம்ப இதா பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்ல நான் என்ன ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நிறைய பிரவச்சனம் கேட்கறது, இப்போ இது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கேட்கறது, இப்படி நான் வந்து ரொம்ப என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிறேன், இதோட என்ன இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே எனக்குள்ள ரொம்ப கான்ஃபிடென்ட் வர்றது. ஓகே நம்மளால நிச்சயமா இந்த கிருஷ்ண கான்சியஸ்ல ஃபாலோ ஆகாம கண்டிப்பா போக முடியும். இப்போ மதன் பிரபு சொன்ன மாதிரியும் வந்து இந்த மாயா வந்து உள்ளுக்குள்ள வராம பாத்துக்கணும். ஆனா மாயா வந்தாலும் அதோட எண்டு வந்து ஒரு நல்லதா தான் முடியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு தூரம் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் என்ன நான் வந்து ரொம்ப ஈடுபாடு படுத்திக்கிறேன் பிரபு. நான் வந்து இப்படியே இருந்தா கூட எனக்கு போறோம். அப்புறம் என் ஃபியூச்சர் பிளான் வந்து என்னன்னு கேட்டா, நம்ம நிச்சயமா கொஞ்ச நாளைக்காவது போயிட்டு பிருந்தாவன்லயோ மாயாப்பூர்லயோ கொஞ்ச நாள் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு அந்த டிவோஷனல் சர்வீஸ்ல இருந்துட்டு அந்த டிவோட்டிஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். கிருஷ்ணரை ரொம்ப டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் போய் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு எனக்கு. பட் எனக்கு தெரியல பிரபு அது எவ்வளவு தூரம் கிருஷ்ணர் நடத்தி கொடுப்பாருன்றது. ஓகே குட் தேங்க்யூ. வேற யாராவது? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்ப சத்சங்கத்துல காலையில இது சாண்டிங் பண்றது, அஷ்டங்கள்லாம் கேட்கறது, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரபுஜி. அதே மாதிரி ஈவினிங் வந்து இது சைத்தன்ய சரிதாமிரத் வாசிக்கிறது, அதைத்தான் கேட்கிறோம். ஆனா புக்கை எடுத்து படிக்கிறது இல்லை பாகவதம்ல. அதை இன்னும் கொஞ்சம் கூட்டணும் பிரபு. அந்த அவர்ஸ கொஞ்சம் படிக்கணும், நம்மளா அதை புரிஞ்சதுக்கு ட்ரை பண்ணணும்.
கண்டிப்பா புக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம். Yeah. நீங்க வந்து மற்றது அந்த மற்ற புத்தகங்கள் ஒன்றுமே படிக்க கூடாது. ஒன்லி பிரபுபாதா இந்த புக்கு தான் ரீட் பண்ணணும். அப்படித்தான் பிரபுபாதா பிரபுபாதா புக்கை மட்டும்தான் ரீட் பண்ணணும். கிருஷ்ண புக்கை மட்டும்தான் ரீட் பண்ணணும். வேற இந்த மெட்டீரியல் புக் இந்த மெட்டாக்கள் இந்த புக் ஒன்றுமே ரீட் பண்ணக்கூடாது. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் மதன் பிரபு. நான் பிரபுஜி கேக்குறேன். அப்படித்தானே லைக் we have to read only Prabhupada's book. Yes, 100%. 100% கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. முதல்ல பிரபுபாதர் புக்ஸ் தான் எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சு முடிக்கணும். தென் இஸ்கானுக்குள்ள வேற ஆர்த்தர் யாரா இருந்தாலும் அவங்க புக்கெல்லாம் அதுக்கப்புறமா தான். ஏன்னா இஸ்கானுக்குள்ளே நிறைய ஆர்த்தர் இருக்கிறாங்க. அவங்க புக்கு இவங்க புக்குன்னு நம்ம வந்து அதுல அட்ராக்ட் ஆகாம டீவியேட் ஆகாம பிரபுபாதர் முதல்ல நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பனாதான் மற்றவங்களுடைய புக்ல அவங்க என்ன கரெக்டா பிரபுபாதருக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம வந்து டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். வேற யாராவது இந்த இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க சொல்லலாம். இல்ல இன்றைய வகுப்புல இருந்து ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். இன்றைய வகுப்பு புரிஞ்சதா? வாட்டவர் உங்களுடைய கருத்துக்கள் இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. சரி, கம்ப்ளீட் சைலன்ஸா இருக்கு. எதுவும் புரியல எனக்கு. எல்லாம் நல்லா புரியுதுன்னு அர்த்தம். கிளாஸ் ஒன்றும் வந்து புரியலையே அப்படிங்கிறீங்களா? ஏதாவது புரியுற மாதிரி கிளாஸ் எடுத்தா தானே கருத்து சொல்றதுக்கு. கமான் சொல்லுங்க, ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு டாபிக்ல? நல்லா புரியுது. இன்னைக்கு ரொம்ப நல்லா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி புரிய வச்சு. கேள்விகள் இல்லை பிரபு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா சொன்னீங்க பார்த்தீங்களா? விடாமுயற்சியோட பயிற்சி பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரபுஜி. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற யாருக்கு எதுவும் கேள்வி இல்லைன்னா ஐ திங்க் கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 9:30 ஆச்சு. 2 hours ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். இன்னும் நமக்கு நாமாமிர்தம் அதெல்லாம் முடிச்சா நேரம் ஆகும். ஸோ தயவு செஞ்சு அதை நீங்களே வந்து படிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கேள்வி இருந்தால் அடுத்த வாரம் வந்து அந்த கேள்வியை நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. வைஷ்ணவி.